நண்பர்களே வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, இந்த வீடியோ வந்து ஐ அம் எ ஃபேவரைட் வில்லன் இந்த மான்வா வந்து ஏற்கனவே நம்ம தமிழ் அனிமே எக்ஸ்ப்ளனேஷன் அவர் வந்து என்னன்னாக்கா 106 சாப்டர் வந்து போட்டுட்டு அவர் டிஸ்கன்டின்யூ பண்ணிட்டாரு. சரி இருந்தாலும் எல்லா இடத்துலயும் வந்து என்னன்னா இந்த மான்வா பேர் தான் வந்துட்டு இருந்துச்சா, சரி அதனால நாமளே போடுவோம் அப்படின்னு நெனச்சேன். ஆனா ஒரு 107 சாப்டருக்கு மேல வந்து என்னன்னா போட்டதுனால, நம்ம திரும்ப மறுபடியும் 100 சாப்டர் எதுக்கு போட்டுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு தான், அதுலேருந்து நான் வந்து என்னன்னா கன்டின்யூ பண்றேன். இதுக்கு முன்னாடி நீங்க பார்க்கணும், இல்ல இதுக்கு முன்னாடி கதை ஏதாவது தெரியணும்னு நெனச்சீங்கன்னா, நீங்க நம்ம தமிழ் அனிமே எக்ஸ்ப்ளனேஷன் அந்த சேனல்ல போய் பாருங்க. இல்லனாலும் உங்களுக்கு கவலைப்பட வேண்டியது கிடையாது. இது வந்து என்னன்னாக்கா, ஒரு ஒரு ஃப்ளோவா இருந்த மாரி இருந்தாலும், நீங்க நடுவுல இருந்து பார்க்கறதுக்கு உங்களால வந்து என்னன்னா புரிஞ்சுக்க முடியும். அடுத்தடுத்து நடுவுல கொஞ்சம் கதை வந்து என்னன்னா மாற தான் செய்யும். அந்த அளவுக்கு வந்து என்னன்னாக்கா ஃப்ளோவா வந்து இருக்காது. உங்களுக்கு இருந்தாலும் ஸ்டார்ட்டிங்க்கு வந்து சொல்றேன். நம்ம ஹீரோ வந்து என்னன்னா வேற உலகத்துலருந்து இந்த உலகத்துக்கு வந்து என்னன்னா கல்டிவேஷன் இருக்கக்கூடிய இந்த உலகத்துக்கு டிரான்ஸ்மைக்ரேட் ஆகி வந்திருப்பான். அதுவும் வந்து என்னன்னாக்கா ஒரு வில்லனா தான் வந்து ஆயிருப்பான். அதாவது என்னன்னா, பெரிய ஒரு பலம் வாய்ந்த ஒரு வில்லன். அதாவது ஒரு பெரிய ஃபேமிலியோட இருக்க ஒரு வில்லனா தான் வந்து வந்திருப்பான். வந்துட்டு சரி ஓகே. நாம தான் நடிக்கும்போது பார்த்தா, அடுத்தடுத்து நெறைய ஹீரோஸ்லாம் வந்து வந்துட்டுருப்பாய்ங்க. நம்ம ஹீரோவோட வேலையே என்னன்னாக்கா, அவிங்களோட அந்த லக் பாயிண்ட்ஸ் அதாவது அவிங்களுக்கு கூட இருக்கிறவைங்க, அவிங்க நல்லது செய்யதா இருக்க வேண்டிய அந்த வேலைய அது எல்லாத்தையும் வந்து என்னன்னா, நம்ம ஹீரோ செஞ்சு, அவனோட அந்த லக் பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் இவன் வந்து எடுத்துக்குவான். எடுத்ததுக்கப்புறம் அவிங்கள எல்லாத்தையும் வந்து என்னன்னா கொன்னுட்டு இவன் வந்து என்னன்னா, அந்த இடத்துக்கு வந்து போய்க்குவான். மத்த மான்மாவ பொறுத்தவரைக்கும் வில்லன்கிறவன், அவன் வில்லன் மாரியே தெரிய மாட்டான். அவனும் ஒரு ஹீரோ மாரி தான் இருப்பான். ஆனா, இந்த மான்மாவ பொறுத்தவரைக்கும் வில்லன் தான். அந்த வில்லனுக்கான அந்த வேலைய வந்து என்னன்னா, பெர்ஃபெக்ட்டா வந்து செய்வான். ஓகே. ஓரளவு எக்ஸ்ப்ளனேஷன் குடுத்துட்டேன்னு நெனைக்கிறேன். இருந்தாலும் சும்மா கதை மட்டும் சொல்றேன். அதாவது இப்ப இந்த வெள்ள முடி இருக்கான்ல, இவனும் ஒரு ஹீரோ. இவன் வந்து வந்து என்னன்னாக்கா, அடுத்தடுத்து வந்து என்னன்னா, திரும்ப திரும்ப ரீஇன்கார்னேஷன் ஆகிட்டே வந்திருப்பான். அதுதான் வந்து என்னன்னா, இவனோட பவரு. ஓகேவா? இப்ப ஹீரோ வந்து என்னன்னாக்கா, இவன் மோர்டல் வேர்ல்ட்ல கீழ இருக்க வேர்ல்டுக்கு வந்து என்னன்னாப்பா, ஹீரோவும் வந்து என்னன்னாங்க, கீழ வந்து இவனுக்கு ஒரு தங்கச்சி ஒருத்தி வந்து என்னன்னா இருப்பா. அவளுக்கும் வந்து என்னன்னா, ஹீரோவா சூசன் பண்ணப்பட்ட ஒருத்தியா தான் இருப்பா. ஆனா, அவள வந்து என்னன்னா, ஹீரோ வந்து என்னன்னா, தன்னோட ஒரு டிசபிளா வந்து என்னன்னா எடுத்துக்குவான். எடுத்ததுக்கப்புறம் பார்த்தாக்கா, இந்த பக்கம் இவன் இருந்துகிட்டு, அவன் இந்த ஒரிஜினல் பாடியில இருக்க அவனோட சோல வந்து என்னன்னா புடிச்சுக்கிட்டு, இவன் வந்து என்னன்னா மாறிருவான். அதுல வந்து என்னன்னா, கடைசியா வந்து முடிச்சிருக்கும். இப்ப அதுலருந்து தான் வந்து முடிச்சிருக்கும். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். இது மட்டும் இல்லாம, இந்த வீடியோக்கு நான் வந்து என்னன்னாக்கா, ஏஐ வாய்ஸ வந்து என்னன்னா யூஸ் பண்ணியிருக்கேன். அது எப்படி இருக்குன்னு கொஞ்சம் அதையும் வந்து என்னன்னா பார்த்துட்டு சொல்லுங்க. மைக் வாங்குனதுக்கப்புறம் தான் வீடியோ போடணும்னு நெனச்சேன். மைக் வாங்குறதுக்குள்ள அந்த காசெல்லாம் கரியா போயிடுச்சு. அதனால தான் வந்து என்னன்னா, சரி ஓகே ஏஐ வச்சு முதல்ல போடுவோம். அப்புறமேட்டு மைக்க வாங்குனதுக்கப்புறம் புது வீடியோ போடுவோம்ன்னு சொல்லிட்டு தான் இந்த புது முயற்சிய எடுத்திருக்கேன். இனிமே அடுத்து தொடர்ந்து வீடியோ போடுவேன். சரி ஓகே வாங்க வீடியோக்குள்ள போலாம். அண்ணன், என்னால என் தங்கச்சியை எப்படி மறக்க முடியும்? என்னோட குணத்தை பத்தி கேக்குறியா? இந்த சின்ன பையன் இன்னும் என்ன நாடகம் ஆடுறான்? ஷியாவோ யாங், பிடிவாதம் பிடிக்கிறத நிறுத்து. நீ பண்ணது தப்புன்னு ஒத்துக்கிட்டு டிவைன் இம்மார்டல் கிட்ட மன்னிப்பு கேள். முதல்ல நீ உன்னை பத்தி யோசி. எனக்கு இந்த மாதிரி நல்லவன் மாதிரி நடிச்சுக்கிட்டு என்னை விட பெரிய ஆளுன்னு காட்டிக்கிறவங்களை கண்டாலே பிடிக்காது. எதிர்காலத்துல என்கிட்ட நடந்துகிட்டதுக்காக நீ வருத்தப்படுவேன்னு நினைக்கிறேன். அண்ணன், ஓ, நீ யாவோட அண்ணன்றதால நான் உன்னை எதுவும் பண்ண மாட்டேன்னு நினைக்கிறியா? சரி, அப்போ நான் உனக்கு யாவ் சார்பா ஒரு பாடம் கத்து தர்றேன். அப்போதான் உனக்கு உன்னோட இடம் என்னன்னு புரியும். நாங்க எல்லாரும் சேர்ந்து கஷ்டப்பட்டு உடைக்க வேண்டிய மாய வளையங்களை இவன் ஒரே அடியில தகர்த்துட்டானா? நல்ல வேளை நான் சரியான பக்கத்துல நின்னேன். மாஸ்டர், கோபப்படாதீங்க. எல்லாம் என் தப்புதான். நான் தான் உங்களை இங்க கூட்டிட்டு வந்து கோபப்பட வச்சுட்டேன். ஆனா அண்ணன் இதுக்கு முன்னாடி இப்படி இருந்ததே இல்லை. எங்க அண்ணன், லூசு பெண்ணே, நான் உன்னை அவன் கொடுமைப்படுத்தாம இருக்கவும் உனக்காக அவனை அடிச்சதுக்காகவும் என் மேல கோபப்படுறியா? முட்டாள் பையன். கொஞ்சம் திறமை இருந்தா எல்லாரையும் விட மேலன்னு நினைப்பாங்களா? இவன் உண்மையிலேயே மனித குலத்தோட மூதாதையரா? இல்லை. அண்ணன் முதல்ல மரியாதை இல்லாம நடந்தது அவனோட தப்புதான். அவனுக்கு அடி விழுந்தது நியாயம்தான். ஆனா மாஸ்டர், தயவு செஞ்சு இந்த ஒரு தடவை அவனை மன்னிச்சு விட்டுடுங்க. டிவைன் இம்மார்டல், நான் அவசரப்பட்டு என் எல்லையை மீறிட்டேன். என்னை மன்னிச்சிடுங்க. யாவாக தயவு செஞ்சு என்னை விட்டுடுங்க. நான் வெறும் டிவைன் எக்ஸ்பர்ட் லெவல்ல தான் இருக்கேன். ஆனா சாதாரண டிவைன் இம்மார்டலால கூட என்னை இப்படி அடிக்க முடியாது. நான் யோசிச்சு பார்த்தேன். ஆனா இந்த பையன் ஒரே அடியில என்னை வீழ்த்திட்டான். நான் கொஞ்ச நாள் அமைதியா இருந்து அவனை கவனிக்கணும். அப்புறம் நல்ல திட்டமா போடணும். ஓ, யாவ் மேல ரொம்ப பாசம் வச்சிருக்க ஒரு மாஸ்டர் இருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். அதான் எனக்கு பொறாமை வந்து என் சுயநலம் வெளியே வந்துருச்சு. நான் முழுசா மெடிடேஷன்ல மூழ்கினதால வந்த சுயநலம் இது. இத்தனை வருஷமா அவளை கவனிச்சுக்காம விட்டுட்டேனே என்ற குற்ற உணர்ச்சியும், அதே நேரத்துல அவ வேற யாரோடையும் நெருக்கமா இருக்க கூடாதுன்ற பொறாமையும் தான் இதற்கு காரணம். நான் பண்ணது தப்பா? இவன் வெறும் மிரட்டுறானா? மாஸ்டர் கிடைச்சதும் யாவ் என்னை வேண்டாம்னு சொல்லிடுவாளோன்னு எனக்கு பயமா இருந்துச்சு. அண்ணன், நன்றி டிவைன் இம்மார்டல். இந்த அடி, நீ எல்லாத்தையும் வெளிப்படையா பேசிட்ட. நீ மட்டும் இல்லைன்னா நான் யாவோ கிட்ட எவ்வளவு மோசமான அண்ணனா இருந்தேன்னு எனக்கே தெரிஞ்சிருக்காது. இவன் நல்லா நடிக்க கத்துக்கிட்டான் போல. நான் மறுபடியும் அடிப்பேன்னு பயந்து அமைதியா இருந்து என்னை நோட்டமிட பார்க்கிறான். அதுவும் யாவை கேடயமா வச்சு தப்பிக்க பார்க்கிறான். ஆனா நீ ரொம்ப அதிகமா யோசிக்கிற. நான் இப்போதைக்கு உன்னை எதுவும் பண்ண போறதில்லை. மன்னிச்சுடு யாவ். எல்லாம் என் தப்புதான். உன்னோட அண்ணனை மன்னிப்பியா?
கவலைப்படாதே, நான் உன்னை கொல்ல மாட்டேன். யாவ் யாவாக நீ என்கிட்ட நடந்துகிட்ட மரியாதை குறைவை மன்னிச்சிடுறேன். ஆனா நீ ஷியான்லுவோ இடத்துல இவ்வளவு வசதியா வாழும்போது வடக்கு பகுதியில கொள்ளைக்காரங்க நிறைஞ்ச மலையில யாவை தவிக்க விட்டுட்ட. நீ அப்படி பண்ணிருக்க கூடாது. யாவ் நான் உன்னை பார்க்க வரக்கூடாதுன்னு நினைக்கல. அங்கே ஆமா அண்ணன், நீ எதுவும் விளக்க தேவையில்லை. நீ வராததுக்கு ஏதோ வலுவான காரணம் இருக்கும்னு நான் நம்புறேன். சரி அவன் உன்னோட அண்ணன். வயசுல எல்லாரும் தப்பு பண்றது சகஜம்தான். இப்போ அவன் பேசுறத பார்த்தா உண்மையிலேயே வருத்தப்படுற மாதிரி தான் தெரியுது. அவனோட காரணமும் ஏத்துக்கிற மாதிரி இருக்கு. அவன் உன்கிட்ட மன்னிப்பும் கேட்டுட்டான்ல, அப்புறம் என்ன, அவனை மன்னிச்சிடு. சரி மாஸ்டர், நீங்க சொன்னா கேட்கிறேன். இவன் பலசாலி மட்டும் இல்லை, பேச்சை திசை திருப்பி ஆதிக்கத்தை தன் கைக்கு கொண்டு வர தெரிஞ்ச புத்திசாலி. என்கிட்ட எத்தனையோ ரகசிய சக்திகள் இருந்தாலும் இவன் கிட்ட நான் ஜாக்கிரதையா தான் இருக்கணும். அவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி வந்ததுல களைச்சு போயிருப்பீங்க. யாவ் பாட்டி, நீங்க 2 பேரும் நல்லா ரெஸ்ட் எடுங்க. நாளைக்கு உங்களை வெளியே கூட்டிட்டு போய் சுத்தி காட்டுறேன். வடக்கே இருக்கிற சின்ன கிராமத்தை விட இங்கே பார்க்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. இவனுக்கு எப்போ இறங்கி வரணும், எப்போ கெத்து காட்டணும்னு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. சரி, டிவைன் இம்மார்டல், உங்களால யாவோக்கு புது துணி வாங்க முடியல போல. பரவாயில்லை, நாளைக்கு நானே கூட்டிட்டு போய் வாங்கி தர்றேன். முட்டாள் யாவோ கிட்ட நெருங்கி வந்து உறவை சரி பண்ண பார்க்கிறான். அதிக புத்திசாலித்தனம் உடம்புக்கு ஆகாது. நீ பண்ற இந்த அவசரம் அவளை உன்கிட்ட இருந்து இன்னும் தள்ளியே கொண்டு போகும். ஆனா அதுவும் நல்லதுக்குத்தான். இதனால எனக்கு என்ன வாய்ப்பு கிடைக்க போகுதோ நீங்க அதை பத்தி கவலைப்பட தேவையில்லை. இந்த கீழ உலகத்துல இதை விட நல்ல துணி எங்க கிடைக்க போகுது? இவன் எனக்கு உதவுற மாதிரி பேசினாலும் எனக்கு எந்த ஒரு வாய்ப்பையும் தரமாட்டேங்கிறான். யாவ் மாஸ்டரோட மனைவியை பார்க்கும்போது அவ கண்டிப்பா யாவோக்கு ஒரு அழகான ஆடையும் தையல் போட்டு தருவா. யாவோட மாஸ்டர் மனைவியா அவங்க ஷியான்லுவோலையா இருக்கிறாங்க. அந்த டிவைன் இம்மார்டல் அங்கே என்ன பண்றான்? அவனோட உண்மையான அடையாளம் என்னன்னு கண்டுபிடிச்சீங்களா? இன்னும் இல்லை. அவனோட சக்தி ரொம்ப அதிகம். அவன் நினைச்சா மட்டும்தான் அவனை நாம் அடையாளப்படுத்த முடியும், இல்லனா கண்டுபிடிக்கவே முடியாது. மைஷான், இனிமேல் ஷியான்லுவோ நிலத்தை நல்லா கண்காணிங்க. அவன் நம்ம பிளான சொதப்ப விட்டுடாதீங்க. நீ ரொம்ப கேவலமானவன், நீ செத்து போகணும். நீ என்ன பெரிய ஆளா? உனக்கு யாவோட அண்ணனா இருக்கவே தகுதி இல்லை. என் உடம்பை என்கிட்டயே திருப்பித்தா. வாய மூடு. என்னை அதட்ட உனக்கு எந்த உரிமையும் இல்லை. எல்லாம் உன்னாலதான். யாவ் இப்ப என்ன நம்புறதே இல்லை. என் உடம்பை என்கிட்ட தா. என்ன நடந்தாலும் சரி, யாவ் அவன் கூட இருக்க கூடாது. அவ என்னத்தான் நம்பணும். நான் ஏதோ பெருசா சாதிக்க போகும்போது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை யோசிச்சு பிரயோஜனம் இல்லை. என் சக்திகளை நான் ஒன்னா சேர்க்கும் பொழுது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். என்ன பண்ற நீ? என்னை விட என்னை எதுவும் பண்ண மாட்டேன்னு தானே சொன்னேன். நான் இப்ப சாக முடியாது. நான் யாவை காப்பாற்றணும். நிலைமை மாறிடுச்சு. இனிமே உனக்கு வேற வழி இல்லை. இனிமே நீயும் நானும் ஒண்ணுதான். அதனால அமைதியா அடங்கிப்போ. என்னை விடுடா பொய்யனே. என் தங்கச்சியா இருந்தாலும் சரி, பாட்டியா இருந்தாலும் சரி, நான் தான் ஜியாங் யாங். அவங்களை நான் பார்த்துப்பேன். என்ன ஒரு அபாரமான சக்தி. இவ்வளவு சக்தி வச்சிருக்கவன் எதுக்காக அந்த இம்மார்டன் கிட்ட அடங்கி போனான்? புரியாத புதிராயிருக்கானே. என் பழைய ஆத்மாக்களை ஒன்னா சேர்க்கிறதுனால எனக்கு எந்த பாதிப்பும் வரப்போறதில்லை. ரீஇன்கார்னேஷன் மார்க் முழுமை அடைஞ்சிருச்சு. எனக்கு மறுபடியும் என் சக்தி கிடைச்சிருச்சு. இன்னைக்கு நைட் ரொம்ப கொடூரமாயிருக்க போகுது. ஷியான்லுவோ நிலம்தான் இந்த உலகத்தோட மையம். அது இப்போ ஒரு இடத்துல குவிய ஆரம்பிச்சிருக்கு. அவன் கண்டிப்பா என்னை வீழ்த்ததான் பிளான் போடுறான். காலையில் அவன் மூஞ்சியில் அடிச்சதுக்காகவா இவ்வளவு வஞ்சம் வச்சிருக்கான்? இவனால பொறுமையாவே இருக்க முடியாதா? இவன் எத்தனை ரவுண்டு தாங்குறான்னு பார்ப்போம். ஜியாங் யாங்கை பத்தின தகவல் அவ்வளவுதானா? எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லிட்டேன் டிவைன் இம்மார்டல். நான் உங்ககிட்ட எதையும் மறைக்கல. அவனோட ஒவ்வொரு மறுபிறவிக்கும் ஒரு தனி நோக்கம் இருக்கு. அதனால் அடுத்து என்ன நடக்கும்ன்றது ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டதுதான். டிவைன் ரோடின் விழிப்பு, வானத்தையே எதிர்க்கிற துணிச்சல், டிவைன் பாரன் பாடி. என்னை தவிர இவனும் இந்த உலகத்துக்கு ஒரு ஆபத்து தான் போல. இவனோட மறுபிறவி முறைகளும் சரியானதா தெரியல. நான் நினைச்சது சரியா இருந்தா நீ இந்த உலகத்தோட உண்மையான தேர்ந்தெடுக்கப்பட்டவன் சசன் 1 இல்லை. பாட்டி, அண்ணன் இன்னைக்கு ரொம்ப வித்தியாசமா நடந்துகிட்டான். குசாங்கே, கிச்சேஞ்ச், மிருகமே, ரத்த காட்டேரி, நீ மறுபடியும் என்கிட்ட அதே தந்திரத்தை பயன்படுத்துற. நீ என்னை குறை சொல்ல முடியாது. நான் கேட்கும் போதெல்லாம் நீ உண்மையை மறைச்சா நான் என்ன பண்றது? நீயும் இதை என்ஜாய் பண்றேன்னு தான் நான் நினைச்சேன். நான் வெளியே போனதும் நீ தான் டெமோனிக் ஆர்ட்ஸ் வாரிசுன்னு எல்லார்கிட்டையும் போட்டு கொடுப்பேன். இங் ஷுவாங், நீ எவ்வளவு கேவலமானவன்னு சொல்லுவேன். அப்புறம் நீ எப்படி செலேஸ்டியல் வுஷுவாங் வம்சத்துக்கு பதில் சொல்றேன்னு பாக்குறேன். அவங்களுக்கு நான் என்ன பதில் சொல்லணும்னு நீ கவலைப்பட தேவையில்லை. நீ எனக்கு ஒத்துழைக்கலைனா உன்னால இந்த இடத்தை விட்டு போகவே முடியாதுன்னு மட்டும் எனக்கு நல்லா தெரியும். ஒழுங்கா சொல்லு, அவனோட மிகப்பெரிய ரகசிய சக்தி என்ன? குசாங்கே, கேவலமானவனே, அயோக்கியா, வெட்கமே இல்லையா உனக்கு? கழிசடையே, இன்னும் என்னை திட்டிட்டே இருக்க போறியா? சரி, நான் சொல்றேன், நான் எல்லாத்தையும் சொல்றேன். அப்போ அவனோட ஒவ்வொரு பிறவியோட சக்தியையும் அந்த மார்க்ல தான் சேமிச்சு வைக்கிறானா? ஆமா. அதனால அவன்கிட்ட மோதி உன்னோட நேரத்தை வீணாக்காத. உன்னால அவனை எதுவும் பண்ண முடியாது. அப்போ அந்த சக்திகளை ஒன்னா சேர்த்து பழையபடி மாறணும்ன்றதுதான் அவனோட பிளானா. ஆனா அது ரொம்ப கஷ்டமான விஷயமாச்சே. அதான் அவன் மறுபடி பிறந்து ஒரு சக்தி வாய்ந்த உடம்பை தேடிட்டு இருக்கிறானா? தகவலுக்கு நன்றி செயின்டஸ் சுச்சு. நான் போய் சில ஏற்பாடுகளை பண்றேன். முட்டாள் பொம்பளை
அவன் அவ்வளவு நல்லவன்னு நினைக்கிறியா? அவன் நல்லவனா இருந்தா எதுக்காக ஒவ்வொரு தலைமுறையிலையும் உங்களை மாதிரி ஆட்களை தனக்கு அடிமையா வச்சிருக்கான்? யாவ் மாஸ்டர் கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும், ஆனா சொல்றதா வேண்டாமான்னு தெரியல. என்ன விஷயம்? அண்ணனை இத்தனை வருஷமா ஷியான்லுவோல வேலைக்காரன் மாதிரி தான் நடத்தினாங்க. எனக்கு ஒரு சந்தேகம், நீ சொல்றதெல்லாம் உண்மைனா அந்த பேரழிவு ஆற்றல் வெடிச்சப்போ ஜியாங் யாங் எப்படி தப்பிச்சான்? அவனோட சாதாரண உடம்பால அதை தாங்க முடியாது. அதனால் தான் நான் இதை சும்மா விட விரும்பல. எவ்வளவு பெரிய கொம்பனா இருந்தாலும் அந்த இடத்துல இருந்து காயமே இல்லாம தப்பிக்க முடியாது. அப்படின்னா ஒரே ஒரு வழிதான் இருக்கு. ஷியான்லுவோ உடம்புக்குள்ள இப்போ வேற யாரோ புகுந்துட்டாங்க. பாட்டி, அப்போ அண்ணன் இப்ப எங்க அண்ணனே இல்லையா? அவனுக்குள்ள இருக்கிறது வேற யாரோவா? அப்போ காலையில நாங்க பார்த்தது யாவ் எதுவும் இன்னும் உறுதியாகல. அதனால் நீயா எந்த முடிவுக்கும் வராதே. என் கணிப்பு தப்பா இருக்கணும்னு தான் நானும் நினைக்கிறேன். ஆனா இனிமே உன் அண்ணன் கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாயிரு. அவன் நடவடிக்கையை கவனி. யாவ் இந்த தாயத்துல என் ஆத்மாவோட ஒரு பகுதி இருக்கு. உனக்கு ஏதாச்சும் ஆபத்துனா இதை உடைச்சிடு. யாவ் பயப்படாத, உன்னை காப்பாத்த மாஸ்டர் இருக்கேன். தேங்க்ஸ் மாஸ்டர். ஃபோர்ச்சூன்ஸ் சோஷன் ஜியாங் யாங் மேல அவனோட சொந்த குடும்பத்துக்கே சந்தேகம் வந்துருச்சு. இதனால அவனோட அதிர்ஷ்டம் கணிசமா குறைஞ்சிருக்கு. உங்களுக்கு 6000 ஃபோர்ச்சூன் பாயிண்ட்ஸும் 4000 ஃபேட் வேல்யூவும் கிடைச்சிருக்கு. ஜியாங் யாங், அந்த நியூஸ் உண்மைதானா? ஆமா உண்மைதான். அந்த டிவைன் இம்மார்டல் கூட இருக்கிற பொண்ணு ஜியாங் யாங்கோட சொந்த தங்கச்சி தான். அதான் இத்தனை நாள் அவனை பத்தி எந்த தகவலும் இல்லையா? அவனோட உடம்பு அமைப்பால அவனை இம்மார்டல்னு தப்பா நினைச்சிட்டாங்க. ஆனா வழியா உன்னை கண்டுபிடிச்சிட்டேன். ஷியான்லுவோட முன்னோரும் இவனால வழிகாட்டப்பட்டவன் தான். அப்போ கண்டிப்பா இவன் ஷியான்லுவோல ஏதோ ஒரு பெரிய பொக்கிஷத்தை ஒளிச்சு வச்சிருப்பான். நேருக்கு நேர் மோதுறது முட்டாள்தனம். என் உயிர் கூட போகலாம். அவனை வெளியே வர வச்சு தனியா சந்திக்கணும். ஆனா நான் அவனை கொல்ல வந்திருக்கேன்னு அவனுக்கு தெரியக்கூடாது. அவனுக்கு உதவ வந்தவன் மாதிரி நடிக்கணும். ஆனா அந்த டிவைன் இம்மார்டல் நடுவுல பிரச்சனை பண்ணுவானா? அவனை முதல்ல போட்டு தள்ளிடலாமா? ஷேப்பிங் பண்ணும்போது இதை மிஸ் பண்ணிடாதீங்க. காசு இருந்தா காசு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்க. காசு இல்லைன்னா உங்க அன்பை கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்க. நீ இங்க வரது இதுதான் முதல் தடவை. அதனால உனக்கு எல்லாத்தையும் சுத்தி காட்டணும். ஜாலியா விளையாடு. காசெல்லாம் நமக்கு ஒரு விஷயமே இல்லை. அவளை நான் எதுவும் பண்ணாம இருக்க இந்த நாடகமா? என்னை முட்டாள்னு நினைச்சிட்டியா? அங்கே பாரு. இவன் ரொம்ப வினோதமா இருக்கான்ல. வாவ், உனக்கு பிடிச்ச மிட்டாய் கூட அங்கே இருக்கு. டாடா இதை சாப்பிட்டு பாரு. நிறைய பிளேவர்ஸ் இருக்கு. அண்ணன், எனக்கு கொஞ்சம் களைப்பா இருக்கு, வீட்டிற்கு போகலாம். யாவோக்கு டயர்டா இருந்தா வீட்டுக்கு போயிடலாம். இன்னைக்கு நீ சந்தோஷமாவே இல்லை. என்ன ஆச்சு? அண்ணன், நேத்து ஏதோ கஷ்டம்னு சொன்னீங்க. ஓ அதுவா? ஆமா, வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு சில பிரச்சனைகள். ஆனா நீ என்ன நம்புறேன்னு சொன்னீங்க. யாவ் அண்ணன், நீ ரொம்ப அதிர்ஷ்டசாலி. அங்கே போனவங்க எல்லாரும் செத்துட்டாங்க. நீ மட்டும்தான் உசுரோட வந்திருக்க. அப்போ அண்ணன் எப்படி தப்பிச்சான்? யாவ் உன் மாஸ்டர் உன்கிட்ட என்ன சொன்னான்னு தெரியல. ஆனா நீ அவன் கூட அவ்வளவு நெருக்கமா இருக்க கூடாது. யோசிச்சு பாரு. அவன் மேல உலகத்திலிருந்து வந்தவன். அவனுக்கு இல்லாத அறிவோ அனுபவமோ இல்லை. அப்படிப்பட்டவன் நீ சிறப்புன்னு சொல்றான். உன்னால மெடிடேஷன் கூட பண்ண முடியாது. ஆனா அவன் உன்கிட்ட இவ்வளவு அன்பா இருக்கிறதே சந்தேகம் தான். உன்கிட்ட இருந்து ஏதோ எதிர்பார்க்காம இவ்வளவு அன்பா இருப்பானா? நீ பார்க்க அழகா இருக்கின்றதுக்காக மட்டும் அவன் உன்னை வச்சிருக்கான்னு நினைக்கிறியா? முட்டாளா இருக்காத. இந்த உலகத்துல சுயநலம் இல்லாம யாரும் உதவ மாட்டாங்க. நம்பிக்கை இல்லைன்னா பாட்டி கிட்ட கேட்டு பாரு. விக்கல் மாஸ்டர், என்னால இனிமே சாப்பிட முடியாது, மன்னிச்சுடுங்க. நான் எவ்வளவோ மருந்தை வீணடிச்சிட்டேன். ஆனாலும் என்னால மெடிடேஷன் பண்ண முடியல. இந்த மருந்துக்காக பெரிய பெரிய ஆளுங்களே சண்டை போடுவாங்க. ஆனா நான், மாஸ்டர் என்னை விட்டுடுவீங்களா? உன்னால மெடிடேஷன் பண்ண முடியலனா என்ன? இப்போ நீ என் கூடவே இருந்து என் உடம்ப பிடிச்சு விட்டா கூட போதும். அந்த மருந்தெல்லாம் நீ தினமும் சாப்பாடா சாப்பிட்டா கூட எனக்கு கவலை இல்லை. நீ என்னோட சீடடி. விளக்கம்: இந்த கதையில ஹியூமன் மெடிசின் அப்படின்னா ஒருத்தரையே மருந்தா மாத்துறது. சில மெடிடேஷன் பண்றவங்க உடம்புல விஷம் ஏறாத இல்ல அபூர்வ சக்தி இருக்கிற மனிதர்களை பிடிச்சு அவங்களை கொதிக்கிற பாத்திரத்துல போட்டு கஷாயமாக்குவாங்க. இல்லைன்னா அவங்களுக்கு தொடர்ந்து விஷத்தை கொடுத்து அவங்க ரத்தத்தையே மருந்தா மாத்துவாங்க. இது ரொம்ப கொடூரமான முறை. நான் பழைய புத்தகங்கள்ல நிறைய படிச்சிருக்கேன். உன் மாஸ்டர் ரொம்ப கேவலமானவன். அவன் இந்த உலகத்துல மனித மருந்துக்காக ஆளை தேடி வந்திருக்கான். உன்ன மாதிரி ஆள் கிடைச்சதும் உன்ன மேல உலகத்துக்கு கூட்டிட்டு போய் வளர்க்கிறேன்னு போய் சொல்றான். உன்னை வச்சு கஷாயம் காய்ச்ச போறான். போதும், தேவையில்லாம பேசாத. என் மாஸ்டர் கிட்ட அவ்வளவு மருந்து இருக்கு. அவருக்கு தேவையில்லாத ஒரு விஷயத்துக்காக ஏன் இப்படி பண்ண போறாரு? என் மாஸ்டர் மேல பழி போடுறத நிறுத்து. அவரு ரொம்ப நல்லவரு. ஷியான்லுவோ ஆன்செஸ்டரோட உருவத்தை இங்கேதான் அடைச்சு வச்சிருக்காங்க போல. நீ எங்க இனத்தோட ரகசிய இடத்துக்குள்ள வரலாம்? ஜியாங் யாங் வெளியே இருக்கும்போது அவனோட ரகசிய சக்தியை நான் திருடிட்டா அவன் கடுப்பாகி மூஞ்சி சிவந்து போயிடும்ல. அடடா, இதெல்லாம் இந்த உலகத்திலேயே கிடைக்காத அரிய பொருட்கள். இவன் பத்திரமா மறுபிறவி எடுக்க இவ்வளவு வேலை பார்த்திருக்கிறானா? பாவம், இதெல்லாம் அவனுக்கு பயன்பட போறதில்லை. ஏன்னா இதை நான் தூக்க போறேன். மரியாதை கெட்ட பயலை. பெரியவரே, ஏன் இவ்வளவு அவசரம்? அடுத்து உனக்குத்தான். கிரேட் தாவோ ட்ரெஷர் பாட்டில அடங்கா பிடாரி பையனே, இந்த பாட்டில வச்சுக்கிட்டு நீ என்ன பண்ணிடுவேன்னு நினைச்சியா? என்ன இந்த சக்தி? நீதான் டெமோனிக் ஆர்ட்ஸ் வாரிசா? சரியா கண்டுபிடிச்ச. உனக்கான பரிசு, நீ சாக போற.
என் தலைவரே, ஆன்செஸ்டர், பயப்படாத. உன்னோட ஆன்செஸ்டரும் சீக்கிரமே உன் கூட வந்து சேர்ந்துடுவாரு. ஷியான்லுவோ ஆன்மா இவ்வளவு சுத்தமா இருக்கும்னு நான் நினைக்கல. இது அவனோட நிஜ உடம்பா இருந்தா ஜெயிக்கிறது கஷ்டமா இருந்திருக்கும். ஓ, யாவ் முடிச்சிட்டாளா? ஐயோ, அவளோட அட்டாக் ரொம்ப வினோதமா இருக்கே. யாவ் நான் தான் உன்னோட அண்ணன் ஜியாங் யாங். என்னை அடையாளம் தெரியலையா? நம்ம சின்ன வயசுல மீன் பிடிச்சதெல்லாம் உனக்கு நினைவில்லையா? யாவ் எனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு. என்னால இனிமே காத்திருக்க முடியாது. முதல்ல அவளை அடக்கணும். உனக்கு என்ன ஆச்சு? யாவ் மாஸ்டர், இவர் தான் எல்லாரும் பேசுற அந்த டிவைன் இம்மார்டலா? யாவ் இப்படி நடந்து நான் பார்த்ததே இல்லையே. டிவைன் இம்மார்டல், என் சீடனுக்கு நீங்க என்ன பண்ணீங்க? நான் எதுவும் பண்ணல செட்டு மாஸ்டர். நாங்க பேசிட்டு தான் இருந்தோம். திடீர்னு அவ இப்படி ஆகிட்டா. எனக்கு எதுவும் தெரியாது. நான் பொய் சொல்லல. சரி, இவன் முன்னாடி என் சக்தி இவ்வளவு கம்மியா இருக்கா? ஒரே அடியில நீ பொய் சொன்னேன்னு எனக்கு தெரிய வந்தா யாவால கூட உன்னை என்கிட்ட இருந்து காப்பாற்ற முடியாது. நான் அப்படி பண்ண மாட்டேன். நான் ஏற்கனவே பண்ணி வச்ச பிளானை இப்போ பயன்படுத்த வேண்டிய நேரம் வந்துருச்சு. இவனை கொன்னே ஆகணும். வானத்தின் செல்லப்பிள்ளை இன்னொரு செல்லப்பிள்ளையால வீழ்த்தப்படுறான். அவனோட அதிர்ஷ்டம் சேதம் அடைஞ்சிருக்கு. உங்களுக்கு 8000 fortune பாயிண்ட்ஸும் 4000 ஃபேட் வேல்யூவும் கிடைச்சிருக்கு. நீங்க அவனை எல்லாரும் முன்னாடியும் அசிங்கப்படுத்தியாச்சு. உங்களுக்கு 2000 fortune பாயிண்ட்ஸும் 1000 ஃபேட் வேல்யூவும் கிடைச்சிருக்கு. இந்த மாதிரி பெரிய ரிவார்ட்ஸ் கிடைச்சாதான் என்னால சீக்கிரமா அடுத்த லெவலுக்கு போக முடியும். இந்த கடிதம் மலையடிவாரத்திலிருந்து ஒரு சீடன் கொண்டு வந்தா. இதை நீங்க மட்டும்தான் படிக்கணும்னு சொன்னா. மேல உலகத்திலிருந்து வந்த ஒருத்தன் அனுப்பின கடிதம். என் அடையாளம் அவனுக்கு எப்படி தெரிஞ்சது? ஏன் வரிசையா மேல உலகத்து ஆளுங்க இங்கே வர்றாங்க? அந்த அன்செஸ்டரால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க என்னதான் பண்றாங்க? போனா போகுது, முதல்ல இவனை கவனிப்போம். நீ நல்லா இருக்கியா? ஆமா, எனக்கு ஒரு உதவி பண்ணு. ஓ, அங்கே அவ்வளவு நல்ல விஷயம் இருக்கா? மேற்கொண்டு சொல்லு. டிவைன் இம்மார்டல், இந்த தகவல் உண்மைதான். அந்த புனித இடத்திலிருந்து வந்த தகவல். அங்கே தாமரை வடிவில ஏதோ பேரொழி தோணுதாம். கண்டிப்பா ஏதோ பெரிய பொக்கிஷம் இருக்கும்னு தான் உங்களுக்கு சொல்ல வந்தேன். இந்த தகவலை ஏன் என்கிட்ட சொல்ற? ஏன்னா அந்த பொக்கிஷம் இந்த சாதாரண உலகத்தை ஆளுங்களுக்கு செட் ஆகாது. உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும்னு தான் சொன்னேன். அப்படியா? சரி, எனக்கு புரியுது. ஜியாங் யாங், உன் மூஞ்சிய பார்த்தாலே தெரியுது என்னை அந்த தாமரை இடத்துக்கு வர வைக்க பிளான் போடுறேன்னு. உன்னால அவ்வளவுதான் முடியுமா? நம்ம 2 பேருக்கும் இடையில பெரிய வித்தியாசம் இருக்குன்னு தெரிஞ்சுதான் அந்த பொக்கிஷத்தை காட்டி ஆசை காட்டுறியா? ஆனா அந்த இடத்துல நிறைய பொறி வச்சிருப்பாயில. அந்த தாமரையை அடைவது அவ்வளவு சுலபம் இல்லை. அப்படிப்பட்ட தகவல் பொய்யா இருந்தா கூட நான் போய் பார்ப்பேன்னு உனக்கு தெரியும்ல. அப்படி நான் வரும்போது என்னை ஏமாத்திராத. யாவ் டிவைன் இம்மார்டல் கிட்ட மரியாதை இல்லாம நடக்காத. மாஸ்டர், உங்களுக்கு என்னை பிடிக்கலையா? ஏன் என்னை விட்டுட்டு போறீங்க? உன்னை மாதிரி சமத்தான பொண்ணை எனக்கு பிடிக்காம போகுமா? யாவ் நான் போற இடம் ரொம்ப ஆபத்தானது. அதான் உன்னை பாதுகாப்புக்காக இங்கே விட்டுட்டு போறேன். ஆனா மாஸ்டர், என் உடம்புக்குள்ள ஏதோ ரகசிய சக்தி இருக்குன்னு சொன்னீங்களே, அப்ப என்னால உங்களை காப்பாற்ற முடியும்ல? நான் கண்டிப்பா லூசுத்தனமா பேசாத. அந்த சக்தியை வச்சு என்னை காப்பாத்திட முடியுமா? இப்ப என் பேச்சை மீறியா? யாவ் ஆனா மாஸ்டர், நீங்க போற இடம் அண்ணன் ஜியாங் யாங் சம்பந்தப்பட்டதா? பெருமூச்சு என் கணிப்புப்படி உன் அண்ணன் உடம்புல இருக்கிறவனுக்கு உன்னை காயப்படுத்துற எண்ணம் இல்லை. ஒருவேளை நான் திரும்பி வரலனா, சே, நான் ஏன் இப்படி பேசுறேன்? யாவ் நீ பயப்படாத. நான் கண்டிப்பா உன்கிட்ட திரும்பி வருவேன். உன் மாஸ்டர் உனக்கு ஆபத்து வரக்கூடாதுன்னு தான் இப்படி பண்றான். உன்னால ஆசையை கட்டுப்படுத்த முடியலையா? கடைசியில என் வலையில விழுந்துட்ட. அந்த இடத்துல நான் வச்சிருக்கிற பொறி சாதாரணமானது இல்லை. எவ்வளவு பெரிய கொம்பன் வந்தாலும் தப்பிக்க முடியாது. ஆனா எனக்கு ஏன் மனசுக்குள்ள ஏதோ கெட்டது நடக்க போகுதுன்னு தோணுது. எல்லாம் நல்லபடியா நடக்கணும், இல்லைன்னா ஷியான்லுவோ அழிஞ்சிடும். இன்னும் பதிலே இல்லை. இவன் முட்டாள் இல்ல போலயே. கடிதத்துக்கு பதிலே அனுப்பல. நான் போட்ட பிளான் எல்லாம் வீணாயிடுச்சா? இன்னொன்னு எழுதலாமா? சாங்கா இருந்தா இந்த நிலைமையை எப்படி சமாளிச்சிருப்பான்? அப்புறம் அந்த டிவைன் இம்மார்டல், அவன் எதுக்கும் பேக்கப்பா வந்தவனா? அப்படி இருந்தா நிலைமை சிக்கலாயிடும். நான் வெயிட் பண்ணணும். இவன் சிக்கலனா ஷியான்லுவோவையே அழிக்க வேண்டியதுதான். முட்டாள் பொண்ணே, ஜியாங் யாங்கை கொல்றது அவ்வளவு சுலபம் இல்லை. பிளான் இல்லாம கீழே இறங்கி வந்துட்ட. நான் தான் உனக்கு உதவணும். சாங்கே, நீ எதுக்கு மறுபடியும் வந்த? என்ன லூசுத்தனமா பேசுற? இது என் மனசு. நான் எப்ப வேணா வருவேன் போவேன். உன்கிட்ட சொல்லிதான் வரணுமா? நீ என் கைப்பாவை, ஒழுங்காயிரு. அரக்கனே, உன்னை கொன்னுடுவேன். எங்க இடத்துல இருந்து போடா. ஒழுங்கா சமத்தாயிரு. என் மூட் நல்லா இருந்தா உன்னை வெளியே விடுறேன். வெளியே விடுவியா? கொஞ்ச நேரமாவது விடுவான். தாகமா இருக்கே. வாவ், சைண்டஸ் சுவிட்ச் கையால டீ குடிக்கிற பாக்கியம் கிடைச்சிருக்கே. சொன்ன பேச்சை காப்பாத்தணும், புரியுதா? கண்டிப்பா. ஆனா நீ டீ போடுற ஸ்டைல் இருக்கே, என் 8000 வருஷத்து மூலிகை தண்ணிக்கு இது தேவையா? சாங்கே, என்னை அசிங்கப்படுத்துறது தான் உன் பிளான். நீ ஜெயிச்சுட்ட. நான் ஏன் அப்படி பண்ண போறேன்? நீ தனியா இருப்பியன்னு தான் வந்தேன். நல்லவன் மாதிரி நடிக்காத. உனக்கு மனசாட்சியே இல்லையாடா அரக்கனே? மனசாட்சியா? நான் என்ன பண்ணிட்டேன்னு மனசாட்சி இல்லைன்னு சொல்றேன்? உன்னை கொல்ல வர்றவனுக்கு கழுத்தை காட்டாம இருக்கிறது தப்பா? அதுக்காக எல்லாரையும் காயப்படுத்துவியா? நான் எல்லாரையும் காயப்படுத்தினதை நீ கண்ணால பார்த்தியா? நான் ஏதாவது நகரத்தையோ வம்சத்தையோ சும்மா அழிச்சேனா? உனக்கு ஒரு பொக்கிஷம் கிடைக்குதுன்னு வச்சுப்போம். அதை வேற ஒருத்தன் பறிக்க வரும்போது நீ சும்மா விட்டுடுவியா? அப்புறம் நீ என்ன மெடிடேட்டர்?
நீ செத்துத்தான் போகணும். ஏன்னா அந்த பொக்கிஷத்துக்காக எல்லாரும் உன்னை கொல்லுவாங்க. என் இடத்தை பிடிக்க எத்தனை பேர் அலைஞ்சாங்க தெரியுமா? அவங்க தோத்து போய் செத்துட்டாங்க. இப்ப உன் முன்னாடி இருக்கிறவன் அதையெல்லாம் தாண்டி உசுரோட வந்தவன். நான் பண்ணது எல்லாம் என் சுய பாதுகாப்புக்கு தான். உசுரோட இருக்கணும்னு நினைக்கிறது தப்பா? போனா போகுது, நான் சொன்னாலும் உனக்கு புரியாது. அப்புறம் ஏன் என்கிட்ட சொன்ன? என் மூட் நல்லா இருந்தது, அதான் சொன்னேன். மூட் நல்லா இருக்கா? அப்போ என்னை வெளியே போக விடு. இவன் அன்செஸ்டரை கண்டுபிடிச்சுட்டானோ, உன்னை விடுறது பெரிய விஷயம் இல்லை. ஆனா அதுக்கான நேரம் இன்னும் வரல, சீக்கிரமே வரும். சாங்கே, அவனை தேடுறதை நிறுத்து. அவனோட சக்தியை நீ தப்பா எடை போடுற. அவனோட பிளான் முன்னாடி உன் சக்தி ஒண்ணுமே இல்லை. உசுரோட இருந்தா போதும்னு சொன்னில, அப்போ ஓடி போயிடு. அவன் பக்கமே போகாத. என் மேல உனக்கு கவலையா இருக்கா? சந்தோஷம்தான். ஆனா ஓடி போக வேண்டியவன் நான் இல்லை. இதுதான் நான் போட்ட வியூகத்தோட மையம். இந்த உலகமே என் கைக்குள்ளதான் இருக்கு. அவனை இன்னும் கண்டுபிடிக்கலைனா என்ன? இப்ப சொல்லு, யார் ஓடி போகணும்? நான் இதை அன்செஸ்டருக்கு உடனே தெரியப்படுத்தணும். சரி, உன்னை கொஞ்சம் நன்னீரை சுவாசிக்க விட்டாச்சு. இப்போ உள்ள போ. நீ என் பிளானை கெடுத்தா எனக்கு தான் பிரச்சனை. இரு, நான் இன்னும் லேட் ஆகிடுச்சு. நான் ஏற்கனவே உன்னை காட்டி கொடுத்துட்டேன். உன்கிட்ட பேசுனது வீண் போகல. ஜியாங் யாங், உனக்காக ஒரு பெரிய கிஃப்ட் காத்துட்டு இருக்கு, வந்து வாங்கிக்கோ. ரகசிய கலைகள் இயங்க ஆரம்பிச்சிருச்சா? சிக்னல் வீக்கா இருந்தாலும் அது அன்செஸ்டரோட கலைதான். கடிதம் வந்த இடத்துல இருந்து தான் சிக்னல் வருது. அந்த கடிதத்தை வச்சே அவங்களை பிடிச்சு என் உண்மையான ரூபத்தை காட்டுறேன். பரவாயில்லை, இந்த தடவை வந்தவன் உஷாராத்தான் இருக்கான். நல்ல நேரத்துல தான் வந்திருக்கான். என்ன திடீர்னு வானமெல்லாம் ஒரு மாதிரியா மாறுது? அங்கே என்ன நடக்குது? அந்த டிவைன் இம்மார்டல் தான். அவன் அங்க போய் சண்டை போடுறான்னு கேள்விப்பட்டேன். நாமளும் போவோம், ஏதாச்சும் சிக்காமையா போயிடும். வானம் ஏன் இப்படி மாறுதுன்னு இப்ப புரியுது. அந்த இம்மார்டனோட சக்தி செமமாஸ். அவ்வளவுதானா? இதெல்லாம் என்னை எதுவும் பண்ண முடியாது. உள்ள வர்ற எல்லாரும் சாகணும். என்ன இவ்வளவு பெரிய போர் வீராங்கனைகள் இருக்காங்க, ரொம்ப பலசாலியா இருக்காங்களே. யார் கண்டா? ஒரு ஆள் வாளை சுழற்றினாலே நாம காலி. இதுல எத்தனை பேர் இருக்காங்க பாரு. உள்ள வர்ற எல்லாரும் சாகணும். நீங்க எல்லாம் அன்செஸ்டர் வச்சுட்டு போன பாதுகாப்பு படை போல. இப்பதான் ஆட்டம் சூடு பிடிக்குது. ஆனா இதுவும் என்னை அழிக்க போதாது. இவன் உண்மையிலேயே பெரிய ஆளுதான். எவ்வளவு வேகமா காலி பண்றான் பாரு. மிச்ச மீதியை நாம தூக்க வேண்டியதுதான். டி லார்ஜ் டி, நான் எதுவும் தப்பா பாக்குறேனா? டிவைன் இம்மார்டல் தோற்கிற மாதிரி இருக்கே. இந்த சக்தி அன்செஸ்டரின் பொக்கிஷத்தை திருட வந்தவங்களே, நீங்க சாக போறீங்க. இது பிரைமார்டியல் டிவைன் பப்பட். பிரைமார்டியல் டிவைன் பப்பட். இப்போ நிலைமை கைமீறி போச்சு. ஷிட், எரர். இவ்வளவு வேகமா நான் சாக போறேனா? ஏய், அது என்ன மாதிரி அரக்கன்? அவ்வளவு பெரிய இம்மார்டலையே ஒரே அடியில கொன்னுடுச்சு. ஓடுங்க, அது நம்மளை பார்த்தா நாமளும் காலி. எல்லாருக்கும் இந்த விஷயத்தை பரப்புங்க. இந்த உலகத்துல பெரிய புயல் வீச போகுது. வாய்ப்பே இல்லை. மாஸ்டர் எப்படி சாக முடியும்? அவர் எவ்வளவு பலசாலி. யாவ் யாவ், அவனுங்க பேசுறத நம்பாத. இதெல்லாம் சும்மா வதந்தி. ஆனா பாட்டி, மாஸ்டர் தந்த தாயத்தை ஏன் உடைஞ்சு போச்சு? ஏன் இப்படி ஆச்சு? மாஸ்டர் கண்டிப்பா திரும்பி வருவேன்னு சொன்னாரே. மாஸ்டர் பொய்யர். என்ன ஒரு முட்டாள். இவ்வளவு தலைக்கணமாகாது. நான் மட்டும் இருந்தா அங்கே போயிருக்கவே மாட்டேன். இவனுக்கு தன்னம்பிக்கை அதிகம். கீழே உலகத்துக்கு வந்ததும் பெரிய ஆளுன்னு நினைச்சிட்டானா? இவன் கையாலேயே செத்து போவான்னு நான் நினைக்கவே இல்லை. அப்படி என்ன பொறி வச்சிருந்தான்? இவன் சாதாரண இம்மார்டன் தான். இவனுக்கு அவ்வளவு தில்லா? இவன் என்ன டெமோனிக் அன்செஸ்டரா? சே, நானே அவனை கொன்னிருக்கலாம். ஜியாங் யாங் சாதாரண ஆள் இல்லை. அவனோட தந்திரம் ரொம்ப ஆபத்தானது. இவன் பேச்சை கேட்டது நல்லதுதான். யாரது? இந்த சக்தி மேல உலகத்து ஆளுங்களா? என்னடா இது, இவ்வளவு கலாட்டா பண்றீங்க? உங்க மாஸ்டர் எங்கே? அவளை வெளியே வந்து என்னை வரவேற்க சொல்லு. மாஸ்டர் மண்டபத்துல உங்களுக்காக வெயிட் பண்றாங்க. எங்க கூட வாங்க. என்ன திமிரி இவளுக்கு? என்னை வந்து பார்க்காம என்னை வர சொல்றாளா? இது ரொம்ப முக்கியமான விஷயம். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. நான் சில விதிகளை மாத்த வேண்டி இருக்கும் போல. மாஸ்டர், அவன் வந்துட்டான். அப்போ நீதான் ஜியாங் யாங்கா? நான் யாருன்னு தெரிஞ்சும் உனக்கு எவ்வளவு திமிர் இருந்தா இப்படி பேசுவ? ஆமா, நீ ஆயுசுக்கும் தேடிட்டு இருந்த ஆளு நான் தான். சூப்பர். இவங்க விதிகளை ஒழுங்கா பின்பற்றலைனா என்ன? சரியான ஆளை தான் தேர்ந்தெடுத்திருக்காங்க. நீ இப்ப சாகலாம். என்ன குவாசி சீக்ரெட் லெவலா? இது சதி. நாங்க மாட்டிக்கிட்டோம். நீ அன்செஸ்டரோட ஆள் இல்லை. நீ யாரு? என் அடையாளம் உனக்கு எப்படி தெரியும்? நான் அவனோட ஆள் இல்லையா? அதை பத்தி இப்போ பேசி என்ன ஆக போகுது? இன்னைக்குதான் உன்னோட கடைசி நாள். நீ அவனோட ஆளா? சாக போறவனுக்கு எதுக்கு இவ்வளவு கேள்வி? நீ யாரா இருந்தாலும் என் காலடியில வந்துதான் ஆகணும். என் அடியை தாங்குறியான்னு பார்ப்போம். என்ன என்ன நடக்குது? என்னால ஏன் ஷியான்ல ஒரு சக்தியை பயன்படுத்த முடியல? அவன் என்னை ஏமாத்திட்டானா? போதும் நடிச்சது. மறுபடியும் என் மூஞ்சியிலேயே அடிப்பியாடா? உங்களுக்கு எல்லாம் என் மூஞ்சிதான் கிடைச்சதா? என்ன ஒரு அயோக்கியத்தனம். என் தாக்குதலை தாங்குவியாடா? அவன் எங்கே போனான்? ஜியாங் யாங், என்னை காப்பாத்தே. அவன் எங்கே போனா? மேலே. ஏதோ தந்திரத்தை பயன்படுத்தி தப்பிச்சுட்டா. சே, என் சக்தி எல்லாம் வீணாயிடுச்சு. என் உடம்பால தாங்க முடியல. நான் இங்கிருந்து ஓடணும். ஜியாங் யாங், இந்த இடத்தை நாங்க லாக் பண்ணிட்டோம். உன்னால தப்பிக்க முடியாது. என்ன பிடிக்க போறியா?
இந்த சாதாரண மாயவலை போதாது. என்ன இது உருமாறும் தந்திரமா? பாடி சப்ஸ்டிடியூஷன். இவன் முன்னேற்பாடோட தான் வந்திருக்கான். இவன் கிட்ட நிறைய ரகசியங்கள் இருக்கு. இவனை கொல்றது சுலபம் இல்லை. மேடம், ஒரு நியூஸ். அந்த டிவைன் இம்மார்டல் செத்து போயிட்டான். மத்த பிரிவுகள் எல்லாம் ஷியான்லுவோவை நோக்கி வந்துட்டு இருக்காங்க. நீ தப்பிச்சிருக்கலாம், ஆனா ஒழிய முடியாது. நடப்போ. அப்புறம் அந்த ஜியாங் யாங் ஒரு அரக்கன்னு எல்லாருக்கும் செய்தி அனுப்புங்க. அவனை காப்பாத்த நினைக்கிறவனையும் சேர்த்து கொன்னுடுங்க. கொஞ்ச நேரத்திலேயே இவன் சக்தியை குறைச்சாச்சு. இவளோட பிளான் வேலை செய்யுதா? இவன் சாகலைனாலும் நிறைய கஷ்டப்படுவான். நல்லது, அவனை கொல்றதுக்கு முன்னாடி இன்னும் பலவீனமாக்குவோம். ஆனா இவன் என்ன கொல்றதுக்கு இவ்வளவு பிளான் போட்டிருக்கான். ஆனா உன் சக்தி என்ன எதுவும் பண்ண முடியாது. இந்த தாமரையை நான் முழுசா உறிஞ்சினதும் உனக்கு இந்த உலகத்துல இடமே இருக்காது. அப்ப நாம சந்திக்கலாம். அப்போ உன் மூஞ்சி எப்படி இருக்கும்னு பார்க்க நான் ஆசையா இருக்கேன். ஜியாங் யாங், இதை யார் பண்ணது? ஆன்மா அழிக்கப்பட்டிருக்கே. ஆன்செஸ்டர் இருக்கிற இடம் எப்படி இப்படி ஆச்சு? அவன் அங்கேதான் இருக்கான். செக்ட் மாஸ்டர், புனித இடம் அழிக்கப்பட்டுச்சு. ஜியாங் யாங், நீ என்ன காரியம் பண்ணிருக்க தெரியுமா? முட்டாள் பயலே, அதை நான் தான் உங்ககிட்ட கேட்கணும். நீங்க எல்லாம் எப்படி இந்த இடத்தை பாதுகாத்தீங்க? அயோக்கியா, நீ ஒரு அரக்கன்னு நாடு முழுக்க பேச்சு கிளம்பிருச்சு. இம்மார்டனும் மத்தவங்களும் நம்ம இடத்தை சூழ்ந்துட்டாங்க. இன்னும் நீ நாடகம் ஆடுறியா? அந்த பொம்பளை சொன்ன பொய்ய நம்பி என்னை சந்தேகப்படுறியா? நீ எல்லாம் ஒரு செக்ட் மாஸ்டரா? உன்ன மாதிரி லூசை வச்சுட்டு இருந்தா இந்த இடமே அழிஞ்சிடும். நீ செக்ட் மாஸ்டர் சொல்றதை கேளுங்க. இதுக்கும் ஜியாங் யாங்குக்கும் சம்பந்தம் இல்லை. நாங்க வரும்போதே போதும், உங்களுக்காக சொம்பு தூக்காதீங்க. பெரியவரே, இந்த இடம் உங்களை நல்லா தானே நடத்துச்சு. இவனுக்கு போய் எப்படி நீங்க துணையா இருக்கலாம்? எனக்கு ரொம்ப ஏமாற்றமா இருக்கு. 2 பேரும் இன்னைக்கு உயிரோட போக முடியாது. இம்மார்டன் செத்ததும் நான் அமைதியா தான் இருந்தேன். ஆனா இவன் இன்னும் நிறைய பேரை பகைச்சுக்கிட்டான். இவனை புடிச்சு அவங்க கிட்ட ஒப்பு கொடுத்து நம்ம பேரை காப்பாத்திக்கிறது தான் நல்லது. இல்லை செக்ட் மாஸ்டர், நடந்தது அது இல்லை. இனிமேல் பேசி பிரயோஜனம் இல்லை. நான் மேல உலகத்துக்கு போனதும் இந்த இடத்தை பார்த்துக்கலாம்னு நினைச்சேன். ஆனா நீங்களும் முட்டாளா இருக்கீங்களே. செக்ட் மாஸ்டர், அவங்க 2 பேரும் அடிபட்டு இருக்காங்க. ஆமா, எனக்கும் தெரியுது. அவங்களால நம்ம இடம் அழியக்கூடாது. வாங்க, 2 பேரையும் தூக்குவோம். ஷம், ரொம்ப சந்தோஷம். வாங்கடா, உங்களால முடியுமான்னு பார்ப்போம். செக்ட் மாஸ்டர் புத்திசாலி தான், ஆனா இது போதாது. ஜியாங் யாங் கிட்ட நிறைய ரகசியங்கள் இருக்கு. இங்க இருக்கிறவங்க எல்லாம் பெரிய பெரிய ஆளுங்க. இவனுங்களை வச்சே அவனை முடிக்கணும். அவனை கொல்றதுக்காக தும்மல் டிவைன் இம்மார்டல். கவலைப்படாதீங்க, நாங்க அந்த அரக்கனை கொன்னுடுவோம். ஹாய் ஹாய், நாங்க எங்க கடமையை பண்றோம்? என்ன நடக்குது? அவன் அடுத்த லெவலுக்கு போயிட்டானா? அது எப்படி முடியும்? கீழே உலகத்துல அதுக்கு வழியே இல்லையே. ஒருவேளை ஆன்செஸ்டருக்கு ஏதாச்சும் ஆபத்தா? இல்ல இருக்காது. வாழ்த்துக்கள், நீங்க வெற்றிகரமாக அந்த தாமரையை முழுசா உறிஞ்சி பீக் சேக்ரெட் ரியல் லெவலுக்கு போயிட்டீங்க. வழியா அடுத்த லெவலுக்கு வந்துட்டேன். இவன் தந்த பொக்கிஷத்தை எடுக்க ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதா போச்சு. ஆனா இவனோட அதிர்ஷ்டம் இப்ப ரொம்ப குறைஞ்சிருச்சு. இவன் கிட்ட இருக்கிற மிச்ச அதிர்ஷ்டத்தையும் எப்படி உறிஞ்சிருதுன்னு யோசிப்போம். எல்லாரும் இங்க வந்துட்டாங்களா? சரி, ஆட்டத்தை ஆரம்பிப்போம். டிவைன் இம்மார்டல் அந்த பொக்கிஷம் இருக்கிற இடம் முன்னாடி தான் இருக்கு. ஆனா ஜியாங் யாங் யோசிக்காம உள்ள போயிட்டான். அவன் கிட்ட நிறைய ரகசியங்கள் இருக்கு. நான் அவனை தப்பா எடை போட்டுட்டேன். அவன் தன் பழைய பிறவிகளின் சக்தியை வச்சு தப்பிச்சு வருவான்னு நான் நினைக்கவே இல்லை. யாவ் மெல்லப்போ, ரொம்ப ஆபத்தான இடம். பாட்டி, நான் மாஸ்டரை பார்க்கணும். அவர் உசுரோட தான் இருக்கிறாரு. அவ அங்கே இல்லையேன்னு யோசிச்சேன். பாட்டி தான் கூட்டிட்டு வந்தீங்களா? மாஸ்டரை தேடி வந்தியா? யாவ், உன் மாஸ்டர் செத்துட்டாருன்றதை ஏத்துக்கோ. ஷியாவோ யாங் தங்கச்சி, அவனை அரக்கனுங்க பிச்சு தின்னுருப்பானுங்க. நீ ஏன் இன்னும் அவனை பிடிச்சு தொங்கிட்டு இருக்க? பாட்டியையும் ஏன் ஆபத்துல மாட்டி விடுற? வெளியே ஒரு பொம்பளை எல்லாரையும் அடிச்சு சாப்பிட்டுட்டு இருக்கா. ஒழுங்கு மரியாதையா என் பேச்சை கேட்டு இங்கிருந்து ஓடி போயிடு. வாய மூடு. எல்லாம் உன்னாலதான். நீதான் காரணம். நீ மட்டும் இல்லைனா மாஸ்டர் இங்கே வந்திருக்க மாட்டாரு. நீதான் எல்லாத்துக்கும் காரணம். எனக்கு இதெல்லாம் தெரியாதுன்னு நினைச்சியா? இத்தனை வருஷம் கூட இருந்த என்னை விட 2 நாள் பார்த்த அந்த மாஸ்டர் தான் உனக்கு பெருசா போயிட்டானா? உனக்காக என் முடியெல்லாம் நரைச்சு போச்சேடி. நீ என் அண்ணனே இல்லை. நீ என் அண்ணன் உடம்ப பிடிச்ச பழசான அரக்கன். என் அண்ணனை என்கிட்ட கொடு. யாவ் ஷே, அவ மறுபடியும் கட்டுப்பாடு இல்லாம போறா. அவளை நிறுத்த வழி யோசி. நான் போய் என் சக்தியை எடுக்கணும். சரி, நான் வெயிட் பண்றேன். நான் அந்த தாமரையை முழுசா அடைஞ்சதும் எல்லாரையும் பார்த்துக்கிறேன். பொம்பளை பேயே, ஒழுங்கா பாரு. உன்னோட மாஸ்டரையே வெட்ட பாக்குறியா? உதை, ஏதோ சரியில்லையே. இந்த பொம்மை என் பேச்சை கேட்க மாட்டேங்குதே. இதெல்லாம் நான் செட் பண்ணலையே. இந்த பெரிய சக்தி அங்கே என்னதான் நடக்குது? இது ஜியாங் யாங்கோட சக்தி இல்ல போலயே. டிவைன் இம்மார்டல். இப்போ என்ன பண்றது? இங்கேயே இருங்க, அவசரப்பட்டு உள்ள போகாதீங்க. இது ஜியாங் யாங்கோட சக்தி தான். ஆனா இந்த உலகத்துல எப்படி இப்படி ஒரு சக்தி இருக்கும்? என் ஆத்மாவே நடுங்குதே. இந்த சக்தி ஏன் இப்படி இருக்கு? என்ன இது? என்ன சக்தி? ஒரே அடியில ஒரு சக்தி வாய்ந்த ஆயுதத்தை உடைச்சிடுச்சே. 111 செகண்ட்ஸ். ஜியாங் யாங், என்னை காப்பாத்து. ஜாவோ யி. அந்த பெரிய கையோட சக்தி ஏன் எனக்கு பழகின மாதிரி இருக்கு? பெரியவரை ஒரே அடியில கொன்னுடுச்சே. இம்மார்டனால கூட இதை எதிர்த்து போராட முடியாது. ஐயோ,
யாவ் யாவ் ஓடு, என் மாஸ்டரை என்கிட்ட கொடு, எங்க அண்ணனை என்கிட்ட கொடு, திரும்பி வா, யாவ் யாவ். நன்றி, நீ 2 பேருக்கு உடம்ப ரெடி பண்ணுவேன்னு நான் நினைக்கல. நல்ல வேளை உன் ஆன்மா பலமா இருந்தது, இல்லனா நீ அழிஞ்சிருப்ப. ஆனா அந்த சக்தி எல்லாம் தீர்ந்து போச்சு. அடுத்த தடவை உன்னை காப்பாற்ற முடியாது. இந்த ஆயுதத்தை வச்சுக்கோ, என்னை யாராவது தொந்தரவு பண்ணாம பார்த்துக்கோ. சரி ஜியாங் யாங், இல்லை என் தலைவரே, இது சாதாரணமான விஷயம் இல்லை. ஆனா எனக்கு தாமரையை அடைவதுதான் முக்கியம். கடைசியா வந்துட்டியா? நீ நீ எப்படி உயிரோடு இருக்க? நீ எப்படி இங்கே வந்த? ஜியாங் யாங், இல்லை ஆன்செஸ்டர். என் அடையாளம் உனக்கு எப்படி தெரியும்? நீ சாதாரண இம்மார்டன் இல்லை. நீ யாரு? ஓ, என்னை ஜெயிக்கலாம்னு நம்பிக்கையா இருந்தியே. நான் யாருன்னு உனக்கு தெரியாதா? அது இப்போ முக்கியம் இல்லை. நீ உள்ள வந்ததே சாகத்தான். இவன் அதிர்ஷ்டத்தை குறைச்சாலும் இவன் சக்தி என்னன்னு தெரியலையே. இன்னும் கொஞ்சம் கஷ்டப்படணும் போல. சே, இந்த பிறவியில ஏன் நிலைமை இப்படி தலைகீழா மாறிச்சு? என்கிட்ட வேற வழியும் இல்லை. இருந்தாலும் நான் நியாயமா போரிடுறவன்றதால உனக்கு கடைசி ஆசையை கேட்கிறேன். பேசு. இவனுக்கு என் மேல பயம் வந்துருச்சோ? எனக்கு ஒரு சென்ஸ் இருக்கு. கடைசி வார்த்தைகளா? நான் அன்செஸ்டர்னு தெரிஞ்ச உனக்கு என்னை கொல்ல முடியாதுன்னு தெரியாதா? நான் மறுபடி பிறப்பேன். அதனால சாக போற நேரத்துல எதுக்கு இந்த வீண் பேச்சு? ஒழுங்கா பேசு. நான் அன்செஸ்டர், எனக்கு அழிவே இல்லை. நான் யாருன்னு உனக்கு தெரியாதா? அந்த பெரியவருக்கு தெரிஞ்சது உனக்கு தெரியலையா? இது கிரேத்தாவோ ட்ரெஷர் பாட்டில். நீதான் டெமோனிக் ஆர்ட்ஸ் வாரிசு. நம்ம தலைவிதி இப்படித்தான் முடியும்னு ஏற்கனவே எழுதப்பட்டது. அதனால என்னை குறை சொல்லாத. அப்போ நீ ஆரம்பத்துல இருந்தே என்னத்தான் டார்கெட் பண்ணியா? நீ சாதாரண ஆள் இல்லை. பிளான் போட்டு வந்திருக்க. ஆனா என் அடையாளம் உனக்கு எப்படி தெரிஞ்சது? என் ஆளுங்களே காட்டி கொடுத்துட்டாங்களா? உங்களுக்கு பெரிய அடி விழுந்திருக்கு. அவனோட அதிர்ஷ்டம் சேதம் அடைஞ்சிருக்கு. அவங்க திட்டி கொடுக்கல. எல்லாம் ஒரு தற்செயலான சந்திப்பு. அப்புறம் ஒரு முட்டாள் பொம்பளை, ஒரு பொம்பளையா, அவ்வளவுதானா? இத்தனை பிறவி எடுத்தும் உனக்கு இவ்வளவுதான் அறிவா? எனக்கு ஏமாற்றமாயிருக்கு. இந்த காலத்து வாரிசு ஏன் இவ்வளவு பலமாயிருக்கான்? பழசெல்லாம் நீ என் காலடியில தானே கிடப்ப, அவ்வளவுதானா? இதான் உன் கடைசி வார்த்தைனா? நீ செத்துப்போ. அதான் யாருமே எனக்கு உதவ வரலையா? என் ஆளுங்க எல்லாம் உன்கிட்ட மாட்டிக்கிட்டாங்களா? அவளை பத்தி பேசுறியா? நீ பார்க்க துடிச்ச உன்னோட ஆன்செஸ்டரை பாரு. நீங்க முதலா சந்திக்கிறதும் கடைசியா சந்திக்கிறதும் இதுதான். கிருஷ்ணாங்கே, என்ன பேசுற நீ? இவனா ஆன்செஸ்டர்? நீ இவனைத்தானே நம்பின? இவனை காப்பாத்த மாட்டியா? இல்ல. ஆன்செஸ்டர் எப்படி? நீதானே அந்த புனித பெண். நல்லது, எனக்கு வேற வழி இல்லைன்னு நினைச்சேன். ஆனா நீயே சான்ஸ் தந்துட்ட. அவளை வச்சு என்னை மிரட்டுறியா? நான் முட்டாள் இல்லை. அவளோட உயிரை பலி கொடுத்து என் ஆட்களை வர வைப்பேன். நீ எவ்வளவு பலசாலியா இருந்தாலும் அவங்க வந்தா நீ காலி. அப்படியா? ஃபார்ச்சூன் பிளண்டரிங் டலிஸ்மேன் ஒன்று. என்னாச்சு? அந்த ரகசிய பொறி அவ உயிரோட தானே இருக்கா? அப்ப இவனுக்கு எப்படி அந்த ரகசிய முத்திரை தெரிஞ்சது? இவனுக்கு எல்லாமே தெரிஞ்ச மாதிரி கெத்து காட்டுறானே. இவனுக்கும் எனக்கும் இவ்வளவு பெரிய வித்தியாசமா? இல்லை. நீங்க வெற்றிகரமாக அன்செஸ்டரை கொன்னுட்டீங்க. உங்களுக்கு ஒரு ட்ரெஷர் செஸ்ட் ஆஃப் ஃபேட் கிடைச்சிருக்கு. நீ அன்செஸ்டரை கொன்னுட்ட. அதுக்கு என்ன இப்போ? அவன் என்னை கொல்ற வரை நான் வெயிட் பண்ணணுமா? நீங்க வெற்றிகரமாக அன்செஸ்டரை கொன்னுட்டீங்க. உங்களுக்கு ஒரு ட்ரெஷர் செஸ்ட் ஆஃப் ஃபேட் கிடைச்சிருக்கு. ரீஇன்கார்னேஷன் சீல். என்கிட்ட இப்போ 2 சீல் இருக்கு. இது என் உயிரை காப்பாற்றும். வாழ்த்துக்கள். உங்களுக்கு பர்பிள் டயடம் ஆஃப் ஃபேட் கிடைச்சிருக்கு. வாழ்த்துக்கள். உங்களுக்கு கார்மிக் ரீடிங் எபிலிட்டி கிடைச்சிருக்கு. இந்த எபிலிட்டியை வச்சு மற்றவங்களோட லெவலை கேப்பி பண்ண முடியும். அப்புறம் அந்த பர்பிள் கிரீடத்தை வச்சு என் அதிர்ஷ்டத்தை அதிகப்படுத்தலாம். மற்றவங்களை பவாலி ஆக்குறதுக்கு இது செம டூல். நீ என்னை கொன்னுடு. ஆன்செஸ்டர் செத்தப்புறம் நான் வாழ்ந்து ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஏன் மற்றவனுக்கு அடிமையா வாழ்ந்தே உனக்கு பழக்கம் ஆயிடுச்சா? உனக்காக வாழ தெரியாதா? கவலைப்படாதே, நான் உனக்கு கத்துத்தர்றேன். எனக்கு கத்துத்தர்றியா? உலகத்துக்கு இப்போ ஒரு நம்பிக்கை தான் தேவை. அந்த ஆன்செஸ்டர் இல்லை. நம்ம 2 பேரை தவிர அவனை நான் கொன்னது யாருக்கு தெரிய போகுது? மற்றவங்களை பத்தி கவலைப்படாதே. அவங்களால இதை கண்டுபிடிக்க முடியாது. நான் எப்படி அப்படி பண்ண முடியும்? ஆன்செஸ்டருக்கு பதிலா வேற யாரையாவது ஆள் மாறாட்டம் பண்ண முடியுமா? அது நான் என் இடத்துக்கே பண்ற துரோகம் இல்லையா? வித்தியாசம் இருக்கு. நீ அவனை கடவுளா கும்பிட்ட. ஆனா அவன் உன்னை ஒரு பொருளாத்தான் பார்த்தான். தேவ முடிஞ்சதும் தூக்கி போட நினைச்சான். அவன் தான் உன்னை முதல்ல கைவிட்டான். அதனால நீ அவனை கைவிட்டா தப்பில்லை. இது என் தலைவிதி. நான் துரோகம் பண்ண மாட்டேன். நீ என்ன கொன்னுடு. உன் நிலைமை என்னன்னு உனக்கு புரியல. உன் உயிர் என் கை ரிலீஸ். நீ சாகணும்னா கூட என் அனுமதி வேணும். உனக்கு புரியலனா நான் புரிய வைக்கிறேன். சாங்கே, என்ன பண்ற? என்னை விடு. கேவலமானவனே. சுவிஷ், மேகமெல்லாம் விலகிடுச்சு. ஜியாங் யாங் ஜெயிச்சுட்டானா? இவனுக்கு நல்ல ஃபியூச்சர் இருக்கு. ஏதோ சரியில்லையே. இவனுக்கு ஃபியூச்சர் இருக்கா? உனக்கு ஏதாச்சும் ஃபியூச்சர் இருக்காடா? டிவைன் இம்மார்டல், என்ன விட்டுடுங்க. நீ தப்பானவன் கூட சேர்ந்துட்ட. ஜியாங் யாங்கோட சக்தி மறைஞ்சிடுச்சு. என்ன ஆச்சு? இது அந்த தாமரையோட விதையா? இந்த மாதிரி பொக்கிஷத்தை யாராவது சும்மா விட்டுட்டு போவாங்களா? வேணும்னே யாரோ எனக்கு விட்டுட்டு போன மாதிரி இருக்கே இந்த சக்தி. ஷிம், ஆனா இவனுக்கு இந்த இடம் எப்படி தெரிஞ்சது? அதுவும் எனக்கு முன்னாடியே. ஏன் என்ன ஒரு தடவை கூட பார்க்க மாட்டேங்கிற? நீ உண்மையிலேயே நாம போய் அவங்களுக்கு உதவலாமா? அந்த பாட்டியும் பேத்தியும் ரொம்ப நேரம் தரைஞ்ச மாட்டாங்க. நாம போய் என்ன பண்ண முடியும்? அது பெரிய அரக்கன். நம்ம போன உடனே நம்மளை கொன்னுடும். பாட்டி, பயப்படாத யாவ், அது நம்மளை பிடிக்க முடியாது. இங்க இவ்வளவு பெரிய பொம்மை இருக்கும்னு நான் நினைக்கல. நாம தப்பிக்கிறது கஷ்டம் தான். உள்ள வர்ற எல்லாரும் சாகணும். பாட்டி,
கொல்லு. மாஸ்டர் என்ன மன்னிச்சுடுங்க, என்னால பழி வாங்க முடியல, நானும் சாக போறேன். நான் செத்துட்டேனா? ஏன் பேச்சை கேட்காம ஓடுன யாவ் யாவ்? உன்னை ஓட வேண்டாம்னு சொன்னேனா இல்லையா மாஸ்டர்? நான் செத்துட்டேன் போல. அதான் மாஸ்டர் என் முன்னாடி தெரிகிறாரு. லூசு பொண்ணே, உன் மாஸ்டர் அவ்வளவு பலசாலி, அவன் எப்படி அவ்வளவு சீக்கிரம் சாவான்? உண்மையாவா மாஸ்டர்? நீங்க சாகலையா? நல்லவங்களுக்கு எப்பவும் நல்லதே நடக்கும். இவர் நிஜம்தான், என்னால தொட்டு பார்க்க முடியுது. மாஸ்டர் நீங்க உயிரோட தான் இருக்கீங்க. என்ன யோசிச்சுட்டு இருக்க லூசு பொண்ணே? மாஸ்டர் தயவு செஞ்சு யாவியாவை மறுபடியும் விட்டுட்டு போகாதீங்க, ஓகேவா? எனக்கு இப்ப நீங்களும் பாட்டியும் மட்டும்தான் இருக்கீங்க. சரி, உங்க அண்ணன் உடம்புல இருந்த அரக்கனை கொன்னுட்டேன், ஆனா அவனோட உடம்ப காப்பாத்த முடியல. யாப் யாப், நீ என்ன தப்பா நினைப்பியா? கண்டிப்பா இல்லை, எனக்கு புரியுது. மாஸ்டர் மேல தப்பில்லை. என் குடும்பத்தை விட மாஸ்டர் தான் எனக்கு முக்கியம். டிவைன் இம்மார்டல், நீங்க நல்லா இருக்கிறது சந்தோஷம். அம்மா இந்த மருந்தை சாப்பிடுங்க, காயம் குணமாகும். பாட்டி இப்போ எப்படி இருக்கு? நான் நல்லா இருக்கேன். சாவுங்க, எல்லாரும் சாவுங்க. மாஸ்டர் அவன் ரொம்ப பலசாலியா இருக்கான். யாவ் யாவ், மாஸ்டர் இருக்கும்பொழுது நமக்கு ஒரு பயமும் இல்லை. ஓ, மறுபடியும் அந்த ஆன்செஸ்டரோட சக்தியால அது இயங்குது போல. நல்லதுதான், உன்னை வச்சு கடைசியா ஒரு டிராமா போடுறேன். என்னாச்சு? அதோட சக்தி ஏன் திடீர்னு வினோதமா மாறுது? அரக்க சக்தி, அது அரக்க சக்தி. கொல்லு கொல்லு. இதுதான் அந்த பழங்காலத்துல சொல்லப்பட்ட ஹெவன்லி டெமன். ஹெவன்லி டெமன் இது இந்த உலகத்துக்கே பெரிய ஆபத்து. நம்ம எல்லாரும் போய் எச்சரிக்கையா இருக்கணும். அரக்கனே, இந்த உலகத்துக்காக உன்னை அழிக்க போறேன். அது டிவைன் இம்மார்டல். அவர் இன்னும் உயிரோட இருக்கிறாரா? சூப்பர், விசித்திரமா இருக்கே. கடைசி தடவை பார்க்கும்போது அவர் 2ஆ வெட்டப்பட்டிருந்தாரே, அவரோட சக்தி யாருக்கும் புரியாது. அவர் உயிரோட இருக்கிறதுல ஆச்சரியமே இல்லை. டிவைன் ஆர்ட்ஸ், நிர்வாணா பிரிட்ஜ். நிர்வாணா பிரிட்ஜ் இந்த உலகத்தை காப்பாத்தினதுக்காக உங்களுக்கு புகழ் கிடைச்சிருக்கு. உங்களோட ஃபோர்ச்சூன் வேல்யூவும் ஃபேட் வேல்யூவும் அதிகரிச்சிருக்கு. மாஸ்டர் டிவைன் இம்மார்டல், மாஸ்டர் தான் எங்களை காப்பாத்த வந்த கடவுள். நான் கடவுள் இல்லை, மக்களுக்கு நல்லது பண்ண வந்தவன். சரி, எல்லாத்தையும் முடிச்சாச்சு, நாம மேல உலகத்துக்கு கிளம்புவோம். மாஸ்டர் இதுதான் மேல உலகமா? சொர்க்கம் மாதிரி இருக்கு. ஆஹா, மேல உலகம்ன்றதே இம்மார்டல்ஸ் இருக்கிற இடம் தான். இது சின்ன பகுதி தான். இனிமே உன்னை நிறைய இடத்துக்கு கூட்டிட்டு போறேன். மாஸ்டர் நீங்க அங்கே போனதும் ரொம்ப பிஸியா இருப்பீங்க. நான் உங்க நேரத்தை வீணடிக்க விரும்பல. அப்போ நான் என் அத்தைய உன்னை சுத்தி காட்ட சொல்றேன். அவ எப்பவும் சும்மாதான் சுத்திட்டு இருப்பா. இளம் எஜமானரை, நீங்க வந்துட்டீங்களா? சாங்ஷெங்கு குடும்பம், சாங்ஷெங்கு ஃபேமிலி. ஆமாம், இவளுக்கு தங்கறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. சரிங்கய்யா. சாங்ஷெங்கு குடும்பம். இளம் எஜமானர் எப்போ குடும்பத்தை விட்டு வெளியே போனாரு? எனக்கு தெரியலையே. அவர் பொண்ணுங்களை இங்கே கூட்டிட்டு வர்றது வழக்கம் தான். ஆனா இந்த தடவை ஏன் ஒரு சின்ன பொண்ணை கூட்டிட்டு வந்திருக்காரு? சின்ன வயசுல இருந்தே வளர்க்கணும்னு நினைக்கிறாரோ? வாவ் அக்கா, இது ரொம்ப சுவையா இருக்கு. இளம் பெண்ணே, தயவு செஞ்சு என்னை அப்படி கூப்பிடாதீங்க. யாராவது கேட்டா என் கதை முடிஞ்சிடும். அடடா, சரி மன்னிச்சுடுங்க, நான் பண்ணது தப்பு தான். பேசு. சமீபத்துல மூத்த பெரியவர்கள் டெசோலேட் க்ளூம் வரப்போறதுக்கான அறிகுறிகளை கண்டுபிடிச்சிருக்காங்க. அவங்க ரொம்ப கலங்கி போயிருக்கிறாங்க. அதனால் பல குடும்பங்களும் செக்டுகளும் ஆலோசனை பண்ணினாங்க. அவங்க ட்ரூ இமார்டல் அகாடமி உருவாக்கி இமார்டல் கேஸ்ட் தொடங்க திட்டமிட்டிருக்காங்க. இந்த தலைமுறையில யாராவது ஒருத்தர் இமார்டல் ஆகி அந்த டெசோலேட் க்ளூம் ஆபத்தை தடுப்பாங்கன்னு நம்புறாங்க. மற்றொரு செய்தி என்னன்னா, ஹெவன்லி எம்பரர் மவுண்டன் வம்சத்தின் வாரிசான ஜிங் தியான் ஹுவாங் டெமோனிக் ஆர்ட்ஸ் வாரிசுன்னு சந்தேகிக்கப்படுறதால வெளியே வரலை. அதே நேரத்தில் ஹியூமானிட்டி ஆன்செஸ்டர் டெம்பிள் வாரிசும் ஆன்செஸ்டரை தேடி உலகம் முழுக்க சுத்திட்டு இருக்கிறாரு. ஹியூமானிட்டி ஆன்செஸ்டர் டெம்பிளின் வாரிசுகளில் ஒருத்தர் ஆன்செஸ்டரை தேடி அலைஞ்சிட்டு இருக்கிறாரு. இன்னொருத்தர் வாங்க குடும்பத்தின் எல்லைக்குள்ள ஓய்வெடுத்துட்டு இருக்கிறாரு. இளம்பெண்ணை, நாம ஹியூமானிட்டி ஆன்செஸ்டர் டெம்பிளை என்ன பண்றது? எனக்கு முக்கியமான விஷயங்களை கவனிக்கவே நேரம் இல்லை. இதுல இந்த தேவையில்லாத விஷயங்களை ஏன் கவனிக்கணும்? ஆமாம் இளம் எஜமானரே, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஜிங் தியான் ஹுவாங்கின் மகள் உங்களை பார்க்க வந்தா. ஆனா பல நாட்கள் வாசல்லையே காத்துட்டு இருந்துட்டு கோபமா போயிட்டா. ஓ, அவன் ஷுவாங்கின் தங்கச்சியா தான் இருக்கும். தங்கச்சினாலே ஒரே தொல்லைதான். இளம் பெண் ஷியான் ஏர் வந்துட்டீங்களா? பயணம் நல்லபடியா முடிஞ்சதா இளம் பெண்ணே? ஆமாம், என் பெற்றோரை கண்டுபிடிச்சிட்டேன். ஆனா அவங்க இப்போதைக்கு வர விரும்பல. வாழ்த்துக்கள் இளம் பெண் ஷியான் ஏர். நீங்க எல்லாரும் நல்லா வேலை செஞ்சிருக்கீங்க. பரவாயில்லை, இது உங்களுக்கான வெகுமதி. அவங்க ரொம்ப நல்ல மூட்ல இருக்கிறாங்க போல. எப்பவும் கஞ்சத்தனமா இருக்கிற ஷியானர் இன்னைக்கு இவ்வளவு தாராளமா இருக்கிறாளே. நன்றி இளம் பெண்ணே. கடமையை ஒழுங்கா செய்யறது எங்களோட பொறுப்பு. ஓ ஆமா, எங்க அண்ணனுக்கு சாங்கே வந்துட்டானா? ஆமாம், இளம் எஜமானர் வந்துட்டாரு. கூடவே ஒரு சின்ன பொண்ணையும் கூட்டிட்டு வந்திருக்காரு. ஆமாம், அவ பார்க்க ரொம்ப அழகாவும் சமத்தாகவும் இருக்கா. ஒரு அழகான சமத்தான சின்ன பொண்ணையா? அவதான் என்னோட பொண்ணு, சாங்கேவோட பொண்ணு. அண்ணனே, நான் உன்னை மட்டும்தான் கவனிப்பேன். என்ன ஒரு கடமை தவறிய செயல். யார வேணா உள்ள விட்டுடுவீங்களா? இதை நான் பறிமுதல் பண்றேன். சாங்கே ஒரு சின்ன பொண்ணை கூட்டிட்டு வந்திருக்கான்னு கேள்விப்பட்டேன். அவ எப்படிப்பட்ட பொண்ணுன்னு பார்ப்போம். இளம் பெண் ஷியான் ஏர். கடவுளே, இந்த குழந்தையா அது? வணக்கம் எஜமானி. என்னடி என்னை என்னன்னு கூப்பிட்ட? மாஸ்டர், இது எப்படி இருக்கு? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆமாம், உனக்கு பிடிச்சிருந்தா சரிதான் யாஃப். மாஸ்டர், இதெல்லாம் என் தற்காப்பு கலைக்காசான் கொடுத்த பரிசுகள்.
யாவ் யாவ் ரொம்ப அழகா இருக்கா, அவ உன் கூடவே சுத்துறது வீண், அவளுக்கு ஒரு நல்ல ட்ரெஸ் கூட வாங்கி தரமாட்டியா? என்ன ஒரு கஞ்சன், யார் கஞ்சன்னு பார்ப்போமா? வா யாவ் யாவ், உனக்கு ஏதோ வேடிக்கையானதை காட்டுறேன். ஏய் மாஸ்டர், பரவாயில்லை, அவ கூட போ. நீங்க 2 பேரும் ஒன்னா இருக்கிறத பார்த்தா எனக்கு கவலையே இல்லை. ஷியான் ஏர் யாவ் யாவ் சிறப்பு வாய்ந்தவள்னு உன்னால உணர முடியுதில்ல. அப்போ உனக்கு பின்னாடி இருக்கிற அந்த மரத்தை எனக்கு அறிமுகப்படுத்துற நாளைக்காக நான் காத்துட்டு இருப்பேன். நம்ம பிரிய வேண்டிய இடம் வந்துருச்சு நண்பர்களே. நான் இளம் எஜமானர் சாங்காவை பார்க்க போறேன். அப்போ நாங்க உங்களை தொந்தரவு பண்ணல, விடை பெறுகிறோம். எனக்கு இளம் எஜமானர் சாங்கா கூட ஒரு முக்கிய விஷயம் பேச வேண்டியிருக்கு. இங்கே வெயிட் பண்ணுங்க. சரிங்க, குடும்பத்து வாசல் இன்னைக்கு ரொம்ப பரபரப்பாயிருக்கே. ஆமாம் இளம் பிரபுவே, நான் வந்துட்டேன். ரொம்ப சந்தோஷம். நீ கடினமா உழைச்சிருக்க. என் அடையாளத்தை யாரும் சந்தேகப்படலைனாலும் நான் உண்மையான வாரிசு இல்லாததால நிறைய கஷ்டங்களை சந்திக்க வேண்டி இருந்தது. நல்லது, நீ எப்பவும் கவனமாயிருக்கணும்னு எனக்கு தெரியும். அதான் உன்னை பற்றி கவலைப்பட்டேன். உங்க கவலைகளை போக்கி பிரச்சனைகளை தீர்ப்பது எனக்கு கிடைத்த கௌரவம். இளம் பிரபுவே, ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும். இப்போ உன் துணியை கழட்டு. ஆங், என்ன? அகம், இந்த துணிகளை அந்த பெண்ணிடம் திருப்பி தந்துடணும். இந்தா, இதை திரும்ப வச்சுக்கோ. எனக்கு அது தேவையில்லை, நீயே வச்சுக்கோ. சுச்சு சுச்சு, நீ ஆன்செஸ்டர் டெம்பிளின் வாரிசு. அந்த தாயத்தை எப்படி வேண்டாம்னு சொல்லலாம்? அங்க இருக்கிற பெரியவங்களுக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான். வாய மூடு. என்ன சுச்சுன்னு கூப்பிடாதே. உன் கூட அவ்வளவு நெருக்கமாயிருந்ததா எனக்கு நினைப்பில்லை. ஹஹா, என்னை செல்லக்குட்டி சுச்சுன்னு கூப்பிட சொல்றியா? அது நல்லா இருக்காதே. வெட்க கேடு. போதும், இனிமேல் நீ சுதந்திரமானவன். என்ன, உனக்கு அதுதானே வேணும்? போய் வாரிசா வாழி. இனிமே நமக்குள்ள எதுவும் இல்லை. ஆனா என் அடையாளத்தை வெளியே சொன்னா யோசிச்சுக்கோ. குசாங்கே, என்னை விடுவிச்சுட்டா எல்லாமே முடிஞ்சிடும்னு நினைக்கிறியா? என் வாழ்க்கையே பாழாக்கிட்ட பொறுப்பில்லாதவனே, நீயா தானே கேட்ட? ஆரம்பத்திலேயே எனக்கு ஒத்துழைச்சிருந்தா இதெல்லாம் நடந்திருக்குமா? புனித பெண் சுச்சு, இத புரிஞ்சுக்கோ. நான் ஒரு அரக்கன். உன்னை கொல்லாம விட்டதே பெரிய விஷயம். புனித பெண்ணே, நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். நம்ம ஆன்செஸ்டர் டெம்பிளுக்கு திரும்புவோம். அவளை வேண்டாம்னு சொல்லிட்டாரா? ஹெவன்லி எம்பரர் பேலஸ், ஹெவன்லி எம்பரர் பேலஸ். சரி, அண்ணன், அந்த பெண் மறுபடியும் குடும்பத்துக்கு போனாலாமே. ஓ, அதுக்கு என்ன? அவ காலை நான் கட்டுப்படுத்த முடியுமா என்ன? இவனுங்க என்னதான் பண்றாங்க? ஆன்செஸ்டர் டெம்பிளின் 2 பெண்களும் ஏன் சாங்கே கூடவே இருக்கிறாங்க? நீதான் டெமோனிக் ஆர்ட்ஸ் வாரிசுன்னு அவங்க ஏன் அவ்வளவு உறுதியா சொல்றாங்க? ஏதோ தப்பா இருக்கே. பிரச்சனை என்னன்னா, நான் அவங்களை இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லை. விடு, அவங்கள பத்தி யோசிக்காத. அண்ணன், இனிமே என்ன பண்ண போறீங்க? ட்ரூ இமார்டல் அகாடமி உருவாக போகுது. நம்ம அங்கே போக வேண்டிய நேரம் வந்துருச்சு. நீ சொல்றது சரிதான். என் மேல இருக்கிற சந்தேகத்தை தீர்க்க இதுதான் நல்ல வாய்ப்பு. என் மேல சந்தேகப்பட்டவங்களை கதற விடுறேன். இப்போ அண்ணனை பார்க்க ரொம்ப கெத்தா இருக்கு. சித்தி, மேட்டியல் ஆண்ட். ஆமா, மாஸ்டர் எப்போ பிஸியாவே இருக்காரா? அவன் ஒரு கடினமான ஆடு. மெடிடேஷன் பண்றேன்னு சொல்லிட்டு மத்தவங்களை எப்படி ஏமாத்துறதுன்னு யோசிச்சுட்டு இருப்பான். அப்படி இல்ல, மாஸ்டர் ரொம்ப நல்லவர். என்னையும் என் மாமியாரையும் காப்பாத்தினாரு. பார்க்கத்தான் கோபக்காரர் மாதிரி இருப்பாரு, ஆனா மனசு தங்கம். யவ்யா மாஸ்டர், எப்படி இருக்க? நல்லா பழகிட்டியா? யாராவது உன்னை மிரட்டினாங்களா? ஆமாம், என் சித்தியும் என்ன நல்லா பார்த்துக்கிறாங்க. குறுகிய மனப்பான்மை உள்ளவளே. மாஸ்டர், எதுக்கு வந்தீங்க? உன்னை பார்க்கத்தான் வந்தேன். சரிதானே? ஏய், என்ன பார்க்கலையா? ஏன் என்ன கண்டுக்காம போற? ஓ, நீயும் இங்கேதான் இருக்கியா? ஏதோ தரம் குறைந்த ஆளுங்க யாவ்யா கூட விளையாடுறாங்கன்னு நினைச்சேன். தரம் குறைந்தவனா? குசாங்கே, இங்கே வா. சித்தி, அமைதியாயிரு. மறுபடியும் அடி வாங்க போறியா? அடி வாங்குறது யாருன்னு அப்புறம் தெரியும். என்னை இளக்காரமா பார்க்காதே. வாவ், உன் காயம் இன்னும் ஆறலை போல. யாவ் யாவ், நல்லா பாரு. பேச்சை கேட்கலனா இப்படித்தான் அடி விழும். இந்த கலைக்கு பேரு நாயை மலம் தின்ன வைப்பது. ஓ, வளர்ந்துட்ட போல. போன தடவை மூஞ்சியில தான் அடி வாங்கின. என்னை அசிங்கப்படுத்த பார்க்கிறியா? இன்னைக்கு உன்னை பூமிக்குள்ள புதைக்கிறேன். என் 5வது மாஸ்டர் கத்துக் கொடுத்த கலை இது. டிராகன் எம்பரர் இம்ப்ரிசனிங் ஃபார்மேஷன். டிராகன் எம்பரர் இம்ப்ரிசனிங் ஃபார்மேஷன். சின்ன சின்ன தந்திரங்கள். அந்த கிராமத்து பெரியவங்க பலசாலிதான். ஆனா இதெல்லாம் என்ன எதுவும் பண்ண முடியாது. என் 4வது மாஸ்டர் கத்துக் கொடுத்த கலை. இப்போ பேசுடா பார்ப்போம். இதுதான் ஹெவன் ஸ்டாவோ டிராகன் ஃபார்மேஷன். எப்படி இருக்கு சித்தி? நீங்க சாம் பார்த்தியாக்கு சாங்கே. இப்ப என்னால தனியா நிக்க முடியும். உன் உதவி தேவையில்லை. ரொம்ப ஆர்ப்பாட்டம். ஐயோ, கவனக்குறைவா இருந்துட்டேனே. பார்த்தியா யாவ் யாவ்? பேச்சை கேட்கலைனா இப்படித்தான் ஆகும். சரி, நான் சமத்தா இருக்கேன். உன் நிலைமையை பத்தி நிறைய புத்தகங்களை படிச்சு பெரியவங்க கிட்டையும் கேட்டேன். ஆனா எதுவுமே புரியலை. இருந்தாலும் பயப்படாதே, நாம எப்படியாவது காரணத்தை கண்டுபிடிப்போம். அப்போ இதற்காகத்தான் மாஸ்டர் இவ்வளவு கஷ்டப்பட்டீங்களா? ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும். அப்படியெல்லாம் இல்லை. என்னை நம்பு, நான் கண்டிப்பாய் சரி பண்ணுவேன். ஆமாம், நான் மெடிடேஷன் பண்ணி என் சக்தியை கட்டுப்படுத்தியதும் உங்களுக்கு உதவுவேன். யாவ் யாவோக்கு என்ன ஆச்சு? சித்தி, என்னால மெடிடேஷன் பண்ண முடியலை. அதான் மாஸ்டர் எனக்கு உதவி பண்றாரு. அவனோட மாஸ்டரா? நான் செய்ய வேண்டிய கடமை இது. சரி, போய் விளையாடு. நான் ஏதாவது யோசிக்கிறேன். யாவ் யாவோவோட சக்தி ஏதோ பழகின மாதிரி இருக்கே. குசாங்கே, யாவ் யாவோவை
எங்க கிராமத்துக்கு கூட்டிட்டு வாயேன். அங்கே என் மாஸ்டர்கள் இருக்காங்க, அவங்களுக்கு நிறைய விஷயம் தெரியும், அவங்களால சரி பண்ண முடியும். பீஸ் வில்லேஜ், பீஸ் வில்லேஜ். ஆமாம், அங்கேதான் நான் தங்கி பயிற்சி பெற்றேன். அங்கே அந்த ரகசிய மாஸ்டர்களும் ரகசிய பீஸ் மரமும் இருக்கா. எனக்கு தெரியும், உனக்கு எல்லாமே தெரியும்னு எனக்கு தெரியும். உனக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு. சொற்களால் கொடூரமானவன், ஆனா மனசு மென்மையானவன். என் மேல சீக்கிரட்டா கவனமா இருந்திருக்க. அப்போ என் மேல உனக்கு அக்கறை இருக்கு. நீ ரொம்ப அதிகமா யோசிக்கிற. அவங்க பழிவாங்க வருவாங்கன்னு தான் கவனிச்சேன். யாவ் இவ்வளவு மாதிரி தேவையில்லாம கற்பனை பண்ணிக்காதே. இந்த காலத்துல உண்மையை சொன்னா கூட யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்க. சாங் ஷெங் வாங் குடும்பம், சாங் ஷெங் வாங் ஃபேமிலி. சுச்சு மறுபடியும் சாங்கேவை பார்க்க போனாளா? அவ அப்படி பண்றவில்லையே, ஏதோ தப்பா இருக்கே. தைகு ஏ கிளான், தைகு ஏ கிளான். பெரிய செக்டுகள் சேர்ந்து ட்ரூ இமார்டல் அகாடமியை உருவாக்கி இருக்காங்க. தம்பிக்கு திறமை இருக்கிறதால கண்டிப்பா தகுதி பெறுவான். அவன்கிட்ட இதை பத்தி கேட்போம். ஒருவேளை அது ஹெவன்லி எம்பரர் மலையின் இளவரசனா இருக்குமோ? இருக்காது. அவன் மலையை விட்டு வெளியே வரலை. நம்ம கவனத்தை திருப்ப பண்ற சூழ்ச்சியா கூட இருக்கலாம். நம்ம கவனமா இருக்கணும். நான் என் கண்ணால பார்க்கலைன்னா நம்பி இருக்க மாட்டேன். இறந்த உடல்களின் சக்தியை வச்சு வளர்த்துக்கிற கொடூரமான கலை இது. கண்டிப்பா டெமோனிக் ஆர்ட்ஸ் தான். அது யார்? அது சே, அவ மூஞ்சிய பாக்குறதுக்குள்ள தப்பிச்சுட்டா. உண்மையிலேயே மேல உலகம் ரொம்ப குழப்பமா மாறுது. எல்லா அசுரர்களும் வெளியே வர்றாங்க. குடும்பத்தை காப்பாத்த சாங்கேவோட உதவி நமக்கு தேவை. லியூலி முழுசா விசாரிக்காம இதை வெளியே சொல்லாது. டெமோனிக் ஆர்ட்ஸ் வாரிசு ரொம்ப ஆபத்தானவன். பீஸ் வில்லேஜுக்கு போவோம். பீஸ் பிளாசம் வில்லேஜ். 5வது சகோதரன் ஷியான் எருக்காக சண்டை போட போனானே, இன்னும் ஏன் வரலை? ஆமாம், இன்னும் வரல. ஷியானர் இத்தனை நாள் கழிச்சு வந்தும் நம்மளை பார்க்க வரலையே. ஹோஹோ, அவளை பத்தி கவலைப்படுறியா? அவளுக்கு நம்ம கலைகள் எல்லாமே தெரியும். வெளியே இருக்கிற சாதாரண ஆளுங்களால அவளுக்கு எந்த ஆபத்தும் வராது. உனக்கு அவ மேல பாசம் இருக்குன்னு ஒத்துக்க. அவ வந்ததும் நீதான் முதல்ல அழுவ. ஆமாம், நீ எப்பவும் அவளை செல்லம் கொஞ்சுவ. நான் காயம்பட்டு சாக கிடந்தப்ப கூட அழலை. அவ வந்தா நான் அழுவேனா? ஒரு சொட்டு கண்ணீர் கூட விட மாட்டேன். மாஸ்டர், என்னது? ஷியானர் குரல் மாதிரி இல்ல இருக்கு. எனக்கும் கேட்டது. என் குரலை கேட்டு கிண்டல் பண்ணீங்கல்ல, இப்போ நீங்களே கற்பனை பண்ணி கேட்கறீங்க. முதல் மாஸ்டர், 2வது மாஸ்டர், 3வது மாஸ்டர், 4வது மாஸ்டர். ஐயோ, அந்த பொண்ணு உண்மையிலேயே வீட்டுக்கு வந்துட்டா. ஷியான் ஏர், யூ வா. முதல் மாஸ்டர் உன்னை பார்க்கட்டும். ஒல்லி ஆயிட்டியா? உன்னை யாராவது அடிச்சாங்களா? பெரியவரே, நல்லதே நடக்கும்னு நினைக்க கூடாதா? ஷியானர் இன்னும் அழகாயிட்டா. அந்த பொண்ணு போய் கொஞ்ச நாள் தான் ஆகுது, அதுக்குள்ள இவ்வளவு மாற்றமா? மாஸ்டர், அந்த மரம் மாஸ்டர் கூட இருக்கும்போது எதுக்கும் பயப்பட தேவையில்லை. ஷியானியர், எதுக்கு ஒரு பையனை கூட்டிட்டு வந்திருக்க? ஏன் இவ்வளவு முட்டாளா போன? மாஸ்டர் கத்துக் கொடுத்ததெல்லாம் மறந்துட்டியா? அழகான பசங்க ஏமாத்துக்காரங்க. ஆமாம், 2 பேருக்கும் இவ்வளவு பெரிய குழந்தை கூட இருக்கே. வணக்கம் பெரியவர்களே, நான் ஷியான் ஏரின் அண்ணன். நாங்க கூட பிறந்தவங்க. எங்களை தப்பா நினைக்காதீங்க. யாவ் பெரியவர்களுக்கு வணக்கம் சொல்றேன். ஏய், தப்பா நினைக்காதீங்க. இவனுக்கு சாங்கே. ஓ, அப்ப இவன் உன் அண்ணனா? நல்ல பேருதான். இவனுக்கு மரியாதை கொடுக்கவும் தெரிஞ்சிருக்கு. ஆமாம் குசாங்கே. என்ன, சின்ன வயசுல ஷியான் ஏரின் எலும்பை திருடின அயோக்கியன் இவன் தானா? அயோக்கியா, எவ்வளவு தைரியம் இருந்தா இங்கே வருவ? குடும்பத்து திமிரா, உன்னை சும்மா விட மாட்டோம். பெரியவர்களே, நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. நான் சொல்றதை கேளுங்க. ஷியான் ஏர், பயப்படாதே. இவன் இன்னைக்கு உயிரோட போக முடியாது. ஆமாம், உன் மாஸ்டர்கள் இவனுக்கு நல்ல பாடம் கத்துக் கொடுப்போம். என் பேச்சை கேட்காமலேயே பழி போட பார்க்கிறீங்களா? இவங்களுக்கு பதில் சொல்லி நேரத்தை வீணடிக்க விரும்பலை. நீ வெறும் சின்ன பையன். பிக் சீக்ரெட் லெவல்ல வச்சுக்கிட்டு எவ்வளவு திமிரா பேசுற? மாஸ்டர், அவசரப்படாதீங்க. அன்னைக்கு நடந்ததற்கு ஒரு காரணம் இருக்கு. நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. கிருஷாங்கே, கொஞ்ச நேரம் பேசாம இருந்தா செத்தா போயிடுவ. எதற்காக இங்கே வந்தோம்னு மறந்துட்டியா? முதல் மாஸ்டர், 2வது மாஸ்டர், நான் சொல்றதை கேளுங்க. அப்போ இவன் பிறந்ததே அந்த அரக்க சக்தியோட தானா? இவ்வளவு நடந்துமா? ஷியானர் இவனை நம்புறா? 3வது மாஸ்டர், நான் அவ்வளவு முட்டாளா? நீ சொல்றதும் சரிதான். இவன் தப்பு பண்ணியிருந்தா நேர்ல வந்திருக்க மாட்டான். என்ன பாக்குற? தாவோ யாவ் பிரபுவே. தாவோ யாவ் பிரபு அந்த அயோக்கியன் கூட பேசுறாரு. ஒன்றுமில்லை, பெரியவரின் சக்தி என் சிடி யாவோவோட சக்தி மாதிரி இருக்கு. அவ்வளவுதான். நம்ம 2 பேருக்கும் ஏதோ ஆழமான தொடர்பு இருக்கு. அவ என்ன நினைக்கிறான்னு என்னால உணர முடியுது. மாஸ்டர், எனக்கு ஒரு அக்கா கிடைச்ச மாதிரி இருக்கு. யாவோக்கு தாவோ யாவ் கூட ஏதோ தொடர்பு இருக்கு போலயே. இது தற்செயல் இல்லை. அந்த சின்ன பொண்ணுகிட்ட என்ன சிறப்பு இருக்கு? என் பக்கத்துல வா. மாஸ்டர், யாவ் என் அருமை சீடி. அவகிட்ட கெட்ட எண்ணத்தோட நடந்துக்காதீங்க. இல்லனா நான் சண்டை போட வேண்டியிருக்கும். சண்டை போடுவியா இந்த அயோக்கியனை? ஓ, அவளுக்காக என்னை மிரட்டுறியா? சுவாரஸ்யமா இருக்கே. ஆனா உங்க 2 பேருக்கும் இடையில இருக்கிற தொடர்பை என்னால உணர முடியுது. அதனால் பயப்பட தேவையில்லை. வா. தாவோ யாவ் நம்மை அவங்க கிட்ட இருந்து பிரிக்கிறாளே. ஒரு தடவை பார்த்தக்கு சாங்கேவுக்காக ஏன் இப்படி பண்றா? இவங்கிட்ட ஏதோ மாய சக்தி இருக்கு போல. ஆனா தாவோ யாவ் இருக்கிற வரை நாம பயப்பட தேவையில்லை. அரக்க இதயம். அப்படியா பெரியவரே? என்ன நோட்டம் விடுறீங்களா? நோட்டம் இல்ல, உன் ரகசியத்தை கண்டுபிடிச்சிட்டேன். என்ன, உன் ரகசியம் வெளியே வந்ததுல வருத்தமா இருக்கா? வேகவே இல்லை. பெரியவரே, உங்க சக்தி அபாரமானது. நீ பாக்குறது நான் காட்ட நினைச்சதை மட்டும்தான். உன் சிரிப்பு ரொம்ப பொய்யா இருக்குன்னு யாரும் சொன்னது இல்லையா? பெரியவரே,
யாவ் யாவோக்கு என்ன பண்றீங்க? அவளுக்கு உடம்புல இருக்கிற காயத்தை குணப்படுத்துறேன். அவ எனக்கு தங்கச்சி மாதிரி. யாவ் யாவோவை பத்திரமா ஒப்படைக்கிறேன். ஆனா அவளுக்கு ஒரு சின்ன காயம் பட்டாலும் உன்னை சும்மா விட மாட்டேன். பெரியவரே, அப்படி சொல்லாதீங்க. எளியவர்களை மிரட்டுவது என் வேலை இல்லை. அப்ப நான் எளியவர்களை மிரட்டுறேன்னு சொல்றியா? ஹாஹா, பெரியவரே, ஏன் அப்படி சொல்றீங்க? நான் அப்படி நினைக்கவே இல்லை. ஹாஹா, சுவாரஸ்யம். உன்னை மாதிரி ஆளை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. உன்னை முன்னாடியே பார்த்திருந்தா என் வாழ்க்கை இவ்வளவு போரடிச்சிருக்காது. ஷியான் ஏர் என் சீடி மாதிரி தான். உங்க 2 பேருக்கும் இடையில இருக்கிற பிரச்சனை முடிஞ்சதால நான் இதை வளர்க்க விரும்பலை. உன் உடம்புல இருக்கிற அரக்க சக்தியை என்னால குணப்படுத்த முடியாது. ஆனா இந்த இதழை வச்சுக்கிட்டு அந்த பெரியவரை போய் பாரு. அவர் உனக்கு உதவுவாரு. நன்றி பெரியவரே, எனக்கு இன்னொரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு. சரி, யாவ் யாவோவை நல்லா பாத்துக்கிட்டதுக்காக இத வெகுமதியா வச்சுக்கோ. அந்த மாயவலை விலகிடுச்சு. தாவோ யாவ் இவனை ஏத்துக்கிட்டா போல. சின்ன வயசுலயே பிக் சீக்ரெட் லெவலை அடைஞ்சிருக்கான். இவன் மோசமானவன் இல்லை. கிசாங்கே, தாவோ யாவ் உன்கிட்ட என்ன சொன்னாங்க? அவங்க சொன்னது என்னன்னா, மோம், உங்க அண்ணனா நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இனிமே நீ எனக்கு மரியாதையா நடந்துக்கணும்னு சொன்னாங்க. யார் கவலைப்பட்டா?